प्रराति नवनीरदाभाति पीताम्बराभाति पूर्णेन्दु सुन्दरमुखाते अरविन्दनेत्राति कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमपि सुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यदलतेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय वरकृष्ण वरब्रह्मणे नमः। ओम सद्गुरु शरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्या निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं ततावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्। சிவபதியான பரம கருணாமூர்த்தியான குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் நாராயண பட்டத்திரி அப்படிங்கிற ஒரு மகானால செய்யப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் நாராயணீயம் அப்படிங்கிறது. குணநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? இருக்கிற நல்ல குணங்களை எடுத்து சொல்லுவதற்கு ஸ்தோத்திரம் பேர். நேற்றைய தினமே சொன்னேன், ஸ்தம்யன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெயர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். ஸ்தம்யன் ஸ்தமப்பிரியன் அப்படின்னு, ஸ்தோத்திரம் பண்ண தக்கவன் அப்படின்னு. ஸ்தோத்திரம் பண்றதுல மக்களுக்கு விருப்பம் இருக்கும். ஒருத்தரை பற்றி குழந்தை பேசினா யாருமே விரும்புவா. ஏன்னா வேதம் சொல்றது இன்னென்ன பேருக்கு இன்னதுனால சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, மனுஷ்யாவா ஈடேன்யாஹ பிதரோ நமஸ்யாஹ தேவா யஜ்ஞியாஹ அப்படிங்கிறது. தேவதைகளுக்கெல்லாம் எதனால பிரியம் சந்தோஷம் வரும் அப்படின்னா யாகம் பண்ணினா வரும். யாகங்களை பண்ண பண்ண தேவதைகளுக்கு ஒரு பிரீத்தி வரும், சந்தோஷம் வரும். பிதரோ நமஸ்யாக, பிதர்களுக்கு எதுல சந்தோஷம் வரும் அப்படின்னா நாம் நமஸ்காரம் பண்றதுல வரும். திரும்ப திரும்ப அதெல்லாம் நமோ பிதரோ ரசாய நமோ பிதர சுஷ்மாய நமோ பிதரோஜி தர்ப்பணத்திற்கு அத்தனை பண்றோமே நமஸ்காரம். எதற்காகன்னா நமஸ்காரம் பண்ணினா பிதர்களுக்கு திருப்தி. அது மாதிரி மனிதர்களுக்கு எதனால சந்தோஷம் வரும் அப்படின்னா ஈடேன்யான். ஈடேன்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். புகழ்ந்து பேசுறது. புகழ்ந்து பேசினா அவளுக்கு பிடிக்கலாம். புகழ்ந்து பேசுறதுக்குள்ள தகுதி இருக்கணும். இன்னைக்கு நடக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனை புகழ்தான். அடுத்து வந்த எங்க தாத்தா சொல்லுவார், அன்னபூர்ணின்னு பேர் வச்சிருப்பா, எச்சகையால காக்கா ஓட்ட மாட்டான். பேர் அன்னபூர்ணின்னு இருக்கு. இது மாதிரிதான் இருக்கு எல்லாமே. அந்த பேருக்கும் அவ குணத்துக்கும் அவர்களுடைய செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு பிரசன்ட் கூட இருக்காது.
அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொண்டாடினா அது பொருந்தற மாதிரி இருக்கும். ஒரு கால் சில பேருடைய குணங்கள் பொருந்தற மாதிரி இருந்தாலும் அது நிரந்தரமா இல்லை. இன்னைக்கு நல்லவனா இருக்கா, நாளைக்கு நல்லவனா இருப்பான்னு சொல்ல முடியாது. எப்போதுமே பொருந்தற மாதிரி உள்ள குணங்கள் மாறாத குணங்களாக யாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா பகவானுக்கு தான் அமைஞ்சது. அந்த பகவானுடைய குணங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரித்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்கலாம். குணங்களை ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல பிடித்தல் பிடிக்காதது, பிரியம் அப்பிரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹிருதயத்துல எதனால வருது அப்படின்னா குணத்தினாலதான் வருது. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றோம். பொருள்கள் எடுத்துட்டாலுமே சில பொருள்கள் நமக்கு பிடிச்சது, நமக்கு பிடிக்கல. எந்த வகையிலன்னா அதனுடைய உபயோகத்தினால. இன்னைக்குதான் உபயோகம் இல்லாத குப்பையும் சேர்க்கறதுங்கிற பழக்கம் ஜனங்களுக்கு. 3 ஹோலுக்கு பதிலாக 4 ஹோலோட ஒரு தேங்காய் மூடி கிடச்சதுன்னா உடனே வாங்கி வச்சுருவாங்க வீட்டில். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கொஞ்சமாவது மூளை வேண்டாம், அது லட்சமாக கொண்டு பேர் வாங்குவாங்க. 3 ஹோலுக்கு பதிலாக 4 ஹோல் இருந்தா என்ன, 5 ஹோல் இருந்தா என்ன, உனக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் இந்த கேள்வி. இது ஒரு பீத்தல், ஒரு பெருமை. இதை பரமாச்சாரியார் ரொம்ப கண்டிக்கிறார் தெய்வத்தின் குரல். நீ சேக்கரையை இத்தனையும் இறக்கியா பின்னாடி என்னத்த சேக்கரையோ இந்த எலியும் அந்த எலியோட பொந்த பார்த்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். அது எங்க வசிக்குமோ அந்த இடத்த பார்த்தவாளுக்கு தெரியும். நம்ம எலியை வெளியில வச்சு கொள்றோமே தவிர கிராமங்கள்ல மண்ணு தானே இருக்கும், அதை உடைச்சு அந்த பொந்தையே இடிப்பான். அதுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம மாத்திரம் என்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு வச்சிருப்போம். பிளாஸ்டிக் மக்கு, ஒயர், சணல், நாறு ஒன்றும் மிச்சம் இருக்காது. அது உபயோகமா உபயோகம் இல்லையான்னு அது தெரியாது. எது கிடைக்கிறதோ அதை எடுத்து கொண்டு பொந்துல வச்சிருக்கோம். அது மாதிரி தான் சிரிக்காது. அது மாதிரி தான் நம்ம அமேசான்ல ஆர்டர் போட்டு வைக்கிறோம். நமக்கு அது உபயோகமா உபயோகம் இல்லையா? காசு சம்பாதிக்கிறது சாமர்த்தியம் இல்லை, அதை கட்டி காக்கிறது தான் சாமர்த்தியம். தேவையில்லாத இருக்கு. தேவைகளே தேவையா இருந்தாலே தேவைகளை குறைச்சிக்கணுங்கிறது சாஸ்திரம். 4 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தன் சாப்பிட்றதுனால பெருமையா? அது 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா பெருமை. அது ஒன்று. 2வது, இந்த உலகம் தொட்டு தொட்டு வராது. ஒரு ஜென்ரேஷன்லயே இதை உரிச்சு எடுத்துட்டா அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்னத்தை மிச்சம் வச்சுட்டு போகிறீங்க? எல்லாத்தையும் அழிச்சுட்டு எல்லாம் மிச்சத்தால என்னத்தை வச்சுட்டு போகிறீங்க? எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசணும். அதனால தேவைகளை குறைச்சிக்கணும். குணங்கள் அப்படிங்கிறது பிடித்ததுக்கும் பிடிக்காததுக்கும் காரணமா இருக்குன்னு சொன்னேன். தெய்வத்தினுடைய குணங்களை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா கதைகள் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். கதைகளை கேட்கும்போது இவருக்கு இப்படி பகவான் அனுகிரகம் பண்ணினா, இவருக்கு பகவான் இப்படி கருணையை காண்பிச்சார், கிருபை பண்ணினா அப்படிங்கிறத அந்த பகவான் நமக்கும் பண்ணுவார், நம்மளையும் காப்பாற்றுவார், நமக்கும் கிருபை பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தா அந்த குணங்களை கேட்கறது, இந்த குணங்களால என்ன ஆகும்னா ஸ்மரணம் வரும், நினைவு வரும். நமக்கு பிடிச்சதா இருந்துச்சுன்னா அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பிடிச்சது நமக்கு இடைஞ்சல் பண்ணாலும் அதை மறக்க மாட்டோம். நாம் இப்ப பொண்டாட்டி, பிள்ளைகள், குடும்பம் இவர்களால நாம் அடையிற சுகம் கூடையா கஷ்டம் கூடையா? எல்லாரையும் எடுத்துக்கணும். நான் ஆம்பளையா இருந்து நான் பேசுறேன், அதே ஒரு பொம்பளையா இருந்தாலும் ஆத்துக்காரால அடையிற சுகம் கூடையா கஷ்டம் கூடையா அப்படின்னு எடுத்துட்டா கஷ்டம் தான் கூட. ஆனா அந்த நினைவு நமக்கு ஏன் மாற மாட்டேங்கிறது? எங்க போனாலும் குடும்பத்தை பற்றின நினைவு ஏன் வருதுன்னா அந்த பிரியத்தினால, அன்புனால வருது. இந்த அன்பை பகவான்கிட்ட நாம உண்டாக்குறதுக்கு தான் இந்த கதைகள்லாம்.
இந்த அன்பை பகவான்கிட்ட நாம் உண்டாக்கினா பகவானுடைய நினைவு வந்துடும். நமக்கு நினைவு வந்துட்ட நினைவே சொரூபத்தில் கொண்டு தேயோ ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனః இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. எத்தனை சாஸ்திரங்களை எத்தனை தடவை பெரட்டி பார்த்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுதான், பகவானை நினைக்கணும். பகவானை நினைச்சா பகவானை ஆயிடணும். எதை நினைக்கிறோமோ அதுவாயிடும். எதை ஸ்மரிக்கிறோமோ அந்த ஸ்வரூபத்தை நாம் அடைச்சிடுவோம். அதுக்கு நிறைய சாஸ்திரங்கள்ல பிரமாணங்கள் உண்டு. ஸ்மரணை தான் ஸ்வரூபத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது. அந்த நினைவை அன்போட செஞ்சா பக்தின்னு பேர். பிரேமபூர்வ மனுத்தியானம் பக்தி நித்யபிதீயதே அப்படிங்கிறார் ஆதிசங்கரன். அந்த நினைவையே வெறுப்போட செஞ்சா துவேஷம்னு பேர். அதையே அன்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பக்தி அப்படின்னு பேர். அந்த பக்தியை நாம் பகவான்கிட்ட செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆலயங்கள், பூஜைகள், பஜனைகள், ஸ்தோத்திரங்கள், கதாகாலக்ஷேபங்கள், பிரவச்சனங்கள், கதை கேட்கறது, சத்சங்கம் எல்லாம் இருக்கும். எல்லாம் எதில் வந்து முடியும்னா இப்போ நான் சொல்றதுல தான் முடியும். வழி வேணா பலது இருக்கலாம், சேர்ற இடம் ஒன்றுதான். ஒரு பெரிய ஹார்ட் சிட்டி மாதிரி இருக்கு. பெரிய பெரிய ஊர்னா ஒரு பாதை இருக்காது, பல பாதைகள் வரும், பல விதத்தில் வரும். நடந்து வரலாம், காரில் வரலாம், ரயிலில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், ஃப்ளைட்டில் வரலாம், கப்பலில் வரலாம் அப்படின்னு இருந்தால் அந்த ஊர் எப்படி பிரசித்தியாக இருந்தோ ஒத்த பாதை, ஒத்த தென்னை மரம் கிடையாது. இந்த சனாதன மதம், வைதீக மதம், ஹிந்து மதம் பல பாதைகள். ஏன் இப்படி பல பாதைகள் அப்படின்னு சொன்னால் வரவர்களுடைய விருப்பம், வரவர்களுடைய தகுதியை அனுசரிச்சது. சில பேருக்கு காரில் போகிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சைக்கிளில் போகிறது கூட பேசிட்டு சொன்னார். இந்தியாவுக்கு சைக்கிள் ஒருத்தர் போனார் அப்படின்னு சொல்லுவோம், அது பிடிக்கும் ரொம்ப. சில பேருக்கு ஃப்ளைட்டில் வருவா, டைமே கிடையாது. என்ன கூட ஒருத்தர், நான் மும்பாய்க்கு கதைக்கு போகிறது போயிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஆரம்ப காலங்கள்லாம் நான் ரயிலில் தான் போவேன், அவன் ஃப்ளைட்டு கொடுக்குறேன்னு சொன்னான். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்த சமயம். ஒரு உபன்யாசம் சொன்னேன், அடுத்த இப்பயும் அப்படிதான் இருக்கு. வயசானதுனாலும் நான் குறைச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன், ஆச்சாரங்களும் குறையறதுனாலும் குறைச்சி விட்டுட்டேன். வெளியில் வந்தால் நம்ம எங்கே நம்ம நினைச்சா மாதிரி ஆகார நியமங்களோட உபன்யாசம் பண்ண முடியாதோ அங்கே தான் சரியாக வரும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி குறைச்சிடணும். நீங்கள் ஏன் ரயிலில் போகிறேன், தூரம் தான் இருக்கா அந்த பையன். யாராவது 1.5 நாள் வேஸ்ட் பண்ணுவாடா? 1.5 மணி நேரத்தில் பாம்பே போயிடலாமே ஃப்ளைட்லேருந்தான். போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அடுத்த வேலையை பார்ப்பேன்னா, அப்பா எனக்கு வேலை பார்த்து ரெஸ்ட்டுக்கு தான் நான் ரயிலில் போகிறேன்னு. நான் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி கதையை முடிச்சுட்டு அதுக்கு மெயிலில் ஏறினா 2 ராத்திரி நான் பாட்டுக்கு புஸ்தகம் பார்ப்பேன், ஓய்வு எடுத்துக்க முடியும்னால இறங்கினோடனே அடுத்த காரியத்தை பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அவனுடைய விருப்பம் எதுவுமே. அது மாதிரி தெய்வத்தை வழிபடுவதும் அவரவர்களுடைய விருப்பம். நீ ஒரு தெய்வம், ஒரு வழிபாட்டு முறை, ஒரு அடையாளம், ஒரு புஸ்தகம்னா என்னைக்கோ இந்த மதம் அழிஞ்சு போயிடும். பல தெய்வங்கள், பல வழிபாட்டு முறைகள், பல ஆதார நூல்கள் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இதை அழிக்க முடியும். ஒரு ஆச்சரியத்தை சொல்லட்டுமா, ஹிந்து மதத்தோட ஒரு பெருமையை சொல்லட்டுமா? ஹிந்து மதத்திலேருந்து எல்லாரையும் பிடிச்சி இழுப்பா மற்ற மதத்துக்காரா. உலகத்தையே என் மதத்துக்கு வாங்கணும் கூப்பிடாத ஒரே மதம் ஹிந்து மதம் தான். நாம் யாரையாவது நம்ம மதத்துக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கோம், சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா, எங்கே போனாலும் அவன் இங்கே தான் வருவான்னு நமக்கு தெரியும். அப்படின்னா என்னன்னா, அந்த மதத்துக்கு போய் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணி, அங்கே கோவிலை கட்டி, அங்கே துவஜஸ்தம்பத்தை வச்சு, அங்கே முளைப்பாரி எடுத்து, அங்கே கும்மி அடிச்சு, அங்கே பஜனை பண்ணி இதையே தான் பண்ண போகிறான். பேர் தான் வித்தியாசம். நீ அங்கே போய் பண்ண போகிறது என்னன்னா இதைத்தான். ஏதாவது புதுசாக பண்ணினா சரிங்களாம். அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் ஆனோடனே இது பொய்யின்னொடனே பழப்பி வந்துடுவாங்க.
அதனால ஹிந்து மதத்தை ஏன் அழிக்க முடியாதுன்னா, நீங்க அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணா பிராரியம்மன் செல்லியம்மன்லேருந்து ஆரம்பிச்சு கைலாசநாதர் வந்து எத்தனை சுவாமி அழிப்பேன், எத்தனை தெய்வங்கள், எத்தனை வழிபாட்டு முறைகள், ஒரு வழிபாட்டு முறையா 2 வழிபாட்டு முறையா, எல்லாம் பிரமாணம். அதனாலேயே இந்த உபன்யாசம் பண்றவா மூட நம்பிக்கையை தான் நாம எதிர்க்கணுமே தவிர வழிபாட்டு முறையை கேள்வி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஒருத்தர் தேங்காய் உடைக்கிறது எல்லாம் தப்பு, சதுர்க்கா உடைக்கிறது எல்லாம் என்ன தெரியும், சம்பிரதாயத்துக்கு சாஸ்திரத்துக்கு என்ன முக்கியமோ அந்த அளவு சம்பிரதாயத்துக்கு முக்கியம். நம்ம பெரியவா என்ன முட்டாளா, உன்னோட பெரிய புத்திசாலியா, அவளோட நீ பெரிய புத்திசாலி, அப்படி கிடையாது. முதல்ல செதற்காய் உடைக்கிறதே தேங்காய் உடைக்கிறதுக்கே காரணம். பலி கொடுக்கணும்னு பிள்ளையாருக்கு கேட்க பரமேஸ்வரன் தன் சிரசை பலி கொடுக்கறதுக்கு பதிலாக 3 கண்ணோட உள்ள தேங்காயை கொடுக்குறார் தனக்கு சமானமா. அதனாலதான் இன்னி பரியந்தம் பலிக்கு எந்த வட இந்தியாவில் தேங்காய் கிடைக்காத ஊர்ல உட்பட தேங்காயை தான் பலி கொடுக்கணும். தேங்காய் கிடைக்காத ஊர்ல கூட பத்ரிநாத்ல தேங்காய் உடைப்பான் கொண்டு போய் கஷ்டப்பட்டு. அங்க எது பத்ரிநாத்ல எது தேங்காய்? சமுத்திர கரையில தான் தென்னை மரம் வளரும், நடுப்புல வளராது. சமுத்திர ஓரம் எங்க இருக்கோ அங்கதான் தென்னை மரம் பாக்கு மரங்கள்லாம் வளரும். ஜேது கொண்டு போய் உடைக்கிறோம். அது மாதிரி உடைக்கிறதே 10 காயா 8 காயா 12 காயா 108 காயா அவாவ சம்பிரதாயம். நான் 8 காய் 8 விதமான தாரித்திரியங்கள் போறதுக்காக 8 காய் உடைக்கிறேன், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக 8 காய் உடைக்கிறேன், 108 குழக்கட்டை வேண்டிக்கிற மாதிரி 108 காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். 100 எங்க சொல்லியிருக்கிறோம், வேற சொல்லியிருக்கேன். சதவலு விரோகா அப்படின்னு ஒரு இடத்துல வேற விஷயத்துக்கு சொல்றது, ஜபத்துக்கே சொல்றது. காயத்ரியை சொல்லும் போதே 12 காயத்ரி 8 காயத்ரி 24 காயத்ரின்னு சொல்லலை, 100 காயத்ரி தான் ஜபம் பண்ணணுங்கிறது. 100ங்கிறது முக்கியமான எண்கள். இதெல்லாம் சம்பிரதாயங்கள், இதெல்லாம் கேலி பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றான்னா, பணத்தை கொடுத்து நம்ம மதத்துல உள்ளவாளையே விலைக்கு வாங்கி நம்ம மதத்து விஷயங்களையே துஷ்பிரச்சாரம் பண்ண சொல்லி அதை கடைபிடிச்சுன்னு வர ஜனங்களை நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி பண்றாங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுல உள்ள சின்ன சின்ன தவறுதல்களை திருத்தணும். ஒரு நாளடைவில் பழக்கங்கள் மாறி போகும். இப்ப தேங்காய் உடைக்கிறது சொன்ன பார்த்தீங்களா, தேங்காய் உடைக்கிறதே தலையில உடைக்கிறான், சில வேண்டுதல்கள் அப்படின்னு சொல்லணும். அது கரெக்டா தப்பா? எலுமிச்ச பழ மூடியில விளக்கே ஏற்றுறது கரெக்டா தப்பா அப்படின்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். தேங்காயை மண்டையில உடைக்கிறது சன்னியாசிகளுக்கு தான், சன்னியாசிகள் துறவிகளுக்கு தான் சித்தியானோடனே மண்டையில தேங்காய் உடைப்பான். ஏன்னா அந்த மூர்த்தாங்க அந்த சகசிரம் குழந்தை பிறந்தவர்களே பார்த்தேன்னா இந்த இடம் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நான் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த இடம் தான் ஓப்பனா இருக்கும். ஓப்பனா அப்பதான் கொலன்னு. அதனால வயசான டாக்டர் அந்த காலத்துல இப்படி கையை பிடிச்சி பல்சு பார்த்தா தெரியாது, இப்படி கை வச்சா பல்சு தெரியும். அதனாலதான் இந்த இடம் ஓப்பனா இருக்கணும்னு புரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த வழியா தான் உள்ள போறது, இந்த வழியா தான் பிராணன் வெளியில வரணும். அதுதான் மோட்சம்னு பேரு. சாஸ்திரங்கள் சகசிராரம்னு பேரு. அதை உடைச்சு விடுவான். அது நாளடைவில் பின்னாடி தலையில தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிற பழக்கமா மாறி போயிடுது. அது சன்னியாசிகளுக்கு பண்ணது சாமானியமானும் பண்றான். எலுமிச்சம்பழம்ங்கிறது பலி கொடுக்கறதுக்கு உள்ளது. எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் பலி கொடுக்கறதுக்கு உள்ளது. அதை நாம வந்து விளக்கு ஏற்றணும்னு எங்கேயும் கிடையாது. விளக்கு வந்து மாவிளக்குல ஏற்றுவாங்க. மாவுக்கு மாவால பிசைஞ்ச அந்த உருண்டைக்கு பிண்டம்னு பேரு, இந்த உடம்புக்கு பிண்டம்னு பேரு. இந்த ரெண்டும் ஒண்ணுங்கிறதுக்காக இந்த உடம்ப உறுப்பு போடுறவங்க நம்ம உருவங்கள் போடுறவங்க உண்டி இல்லை. அது மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில்ல மாவு விளக்கு ஏற்றுறதுங்கிறது இன்னி வந்து நமக்கு பழக்கமே சம்பிரதாயத்தில். இது மாதிரி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்கே தவிர இதை பற்றி சம்பிரதாயத்தை நாம் துஷ்பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் எடுத்து பேசிட்டு போயிருக்கார்கள். அதுல இந்த குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல பாகவதத்தில் உள்ள சரித்திரங்களை அனுசரித்து நாராயண பட்டத்திரியால் செய்யப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரமாக இந்த நாராயணியம் அமையறது. நிர்குணமான நிர்விகாரமான நிராமமான ஒரு வஸ்து.
அதுக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, குணம் கிடையாது, விகாரம் கிடையாது. இது மாதிரியான ஒரு பரம்பொருள் சாஸ்திரங்களால இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாததான பரமாத்மா குருவாயூர்ல பிரகாசிக்கிறான் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் திவ்ய தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். இது ஜனங்களுடைய ஒரு பாக்கியம். ஏன்னா இந்த பரபிரம்மம் எப்படி இருக்குன்னா கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, வாக்கால ருச்சிக்க முடியாது, தோளால ஸ்பரிசிக்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. உன்னோட இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதா. அதெல்லாம் எனக்கு சொன்னேன். கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னா பார்த்தேன்னு சொல்றாங்க. பொதுவா பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னா ஃப்ராட். நான் தெய்வத்தை நேர பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சொல்ல வாயால சொன்னான்னா நிஜமாவே அவ ஒரிஜினல் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொல்றேன் நான். இதுக்கு ஒரு பாடலும் சொல்றேன். கோபாலகிருஷ்ண பாரதியோடு. கோபாலகிருஷ்ண இவருக்கு பாரதியார் இல்லை, கோபாலகிருஷ்ண பாரதி தமிழ் கீர்த்தனைகள் பண்ணவர். கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ. அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ. ஏழை அல்லவோ இன்னும் சொல்லவோ நேரமாகுதல்லவோ எந்தனையே மெத்த கடினம் உமதடிமையே மெத்த கடினம். இது வந்தனார் படத்துல வந்த பாடலா இருந்தாலும் இதை எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். கோபாலகிருஷ்ண பாரதியின் ஆனந்தாண்டவபுரத்துல ஆனந்த தாண்டவபுரம்னு பேர் மாயன் பக்கத்துல அங்க வசிச்சவர். இது யோக சாஸ்திரத்தை சொல்றது. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம், பெரிய சாஸ்திர விஷயங்கள். அதுல கடைசியில சொல்லும்போது கண்டாரும் கிடையாது, பார்த்தவாளே கிடையாது, பார்த்தா ரெண்டாரும் சொன்னதில்லை. இப்ப பார்த்தவா கிடையாது, பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் பார்த்தான்னு சொல்றேன்னா அந்த பகவான நாம இந்த கண்ணு கொண்டு பார்க்க முடியாது. இந்த பாஞ்ச பௌத்திகமான பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால உள்ள கண்ணால நாம நினைச்சா பார்க்க முடியாது. அந்த தெய்வமா நினைச்சா நமக்கு தரிசனம் கொடுக்க முடியும். பகவத்கீதையிலேயே ஒரு திருஷ்டாந்தம். விஸ்வரூபத்தை பகவான் காமிக்கிறான் 11வது அத்தியாயத்துல. எப்படி தெரியாது அப்படின்னு ஒன்றும் தெரியல, நான் தேவைதான் உட்காந்துருக்கேன். அப்பதான் பகவான் சொன்னான், உனக்கு நான் விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அதை பார்க்கிற சக்தியை கொடுக்கல, திவ்யம் ததாமி தே சக்ஷு அப்படிங்கிறான் பகவான். உனக்கு அந்த சக்ஷுஸை இப்ப கொடுக்கறேன் அப்படின்னு உடனே அர்ஜுனன் பார்த்தான் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பகவான் கிருபை பண்ணினா நாம பார்க்கலாம், பார்க்க முடியும். இதே கோபாலனை பார்த்து, இதே சிவனை பார்த்து, இதே முருகனை பார்த்து அவரோட பேசிந்தவாள்லாம் வாழ்ந்த தேசம் இது. உள்ளமுருகையா முருகா உன்னை காண்கையிலே. இது பிரசித்தியான பாட்டு. இந்த பாட்டு நம்மளுக்கு பிச்சமானது. திருநெல்வேலி அந்த அம்மாக்கு, அந்த அம்மா வாழ்க்கையில எப்படி முருக தரிசனம் அப்படின்னா முருகனோட பேசுவன். அந்த ரூம்ல பார்த்தா முருகன் இருக்க மாட்டான், கீழே மயில் தோகை செய்ய செஞ்சு கிடைக்கும்.
மயில் வந்துட்டு போனால் ஒரு 2 தோகை விழும்பத்தில் அது மாதிரி இது அந்த அம்மா பார்த்து எழுதினத்தை பின்னாடி ஏதோ ஒரு வியாஜத்தில் அவர் பாடகருக்கு வந்து சேர அவர் டியூன் போட்டார் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை கவனிச்சோம்னா சாட்சாத்காரம்னு தெரியும். வெறுமன கவிதை ஒருத்தன் புனைவதற்கும் நேர பார்த்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கற்பனையில பேசுறதுக்கும் நேர பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த விஷயம் அப்படி பார்த்தவா சொல்ல மாட்டான், வெளியில சொல்ல மாட்டான், நான் பார்த்தேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா பெரிய லாபம் கிடைச்சி சின்ன லாபத்துல புத்தி போகாது. இப்ப நான் உங்கள்கிட்ட பார்த்தேன்னு சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, நீங்க என்ன கொண்டாடணும், கொண்டாடினா எனக்கு என்ன, எனக்கு மதமதன்னு இருக்கு, எனக்கு புகழ் வரும் அல்லது எனக்கு பணம் வரும். பகவானுடைய தரிசனத்தை காட்டிலும் புகழ் ஒரு சக்தியா, பகவானுடைய தரிசனத்தை காட்டிலும் பணம் ஒரு சக்தியா அப்படி நினைப்பேன். ஒருத்தன் அந்த ஆனந்தத்தை இருப்பார். பாதாம் அல்வா சாப்பிட்டவன் பாயசத்தை குடிக்கணும், வரும் அது சப்பு சப்புன்னு தான் இருக்கும். பால் பாயசமா இருந்தாலும் கச்சி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதை விட வசத்தியான திதிப்பு அவன் சாப்பிட்டதுனால அதுக்கு கீழே உள்ள திதிப்புகள்லாம் எப்படி அவனுக்கு டேஸ்டா இருக்காதோ அது மாதிரி உலகத்திலேயே ஆனந்தமான வஸ்துவான பகவான தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் அதற்கு கீழே உள்ள சுகங்கள்லாம் 5%, 10%, 20% அப்படிதான் இருக்கும். அதனால அதை பேச வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல நாதஸ்வரத்தை கச்சேரியை கேட்டுட்டு தரித்திர கச்சேரியை கேட்டா எப்படி இருக்குன்னா பதில் சொல்லுவாரா ரசிகனா இருந்தா. நல்ல உபன்யாசத்தை கேட்டுட்டு வம்படிக்கிற உபன்யாசத்தை கேட்டா எப்படி இருக்குன்னு கேட்டா வெய்யரவா ஒரு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பார். ரொம்ப ரசிகாலா இருந்தா பேசாம இருக்குவான், அபிப்பிராயமே சொல்ல மாட்டேன். சில இடங்கள்ல உபன்யாசம் முடிஞ்ச உடனே கொண்டாடுறதுன்னு ஒரு வழக்கம். 10 நாள் உபன்யாசம் பண்ணினாருன்னா அவர் 2 வார்த்தை கொண்டாடி பேசுறது. அப்படி ஒரு ரொம்ப ரசிகரான சபா செக்ரட்டரி கூட்டு உபன்யாசத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். 10 நாள் புகழ் ரொம்ப பிரபலமா இருந்தார் அவர் ஜனங்கள்கிட்ட. பொதுவாக நம்ம வியூவர்ஸை வச்சுட்டு குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணக்கூடாது. இந்த யூடியூப் இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறாங்கிறத வச்சுன்னா குவாலிட்டியை தீர்மானத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கு, குவாலிட்டி வேற. ஒரு ஷாப்புக்குள்ள போனால் 150 சோப்பு அடிக்கி வச்சிருப்பான், குங்குமப்பும் 4 டப்பா தான் வச்சிருப்பான் ஓரமா. இதுக்கு அதுக்கும் தகுதியில் வித்தியாசம் இருக்கணும். அது சின்னதாக தான் இருக்கணும், அளவு குறைச்சலாக தான் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டா 10 நாள் முழுக்க அலங்காரவர். அன்னைக்கு 10 நிமிஷம் உபன்யாசம் பண்ண மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மெசேஜ் சாஸ்திர ரீதியான விஷயங்களை பேசுறது தப்பே கிடையாது. புராணங்கள்லாம் அப்படிதான் பேசுறது. அதெல்லாம் சொல்ல வருது. நமக்கு கதையோடு சேர்ந்து நமக்கு சாஸ்திரங்களை சொல்றது. அப்ப கடைசி நாள் அன்னைக்கு இந்த சபா செக்ரட்டரிய இவர் எப்படி உபன்யாசம் பண்ணினாங்கிறத நீங்க 2 வார்த்தை கொண்டாடணும் அப்படின்ன உடனே அவருக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவர் கதையே சொல்லல. அதே சமயம் கொண்டாடாம இருக்க முடியாது. அதனால அபூர்வமா சொன்னார். இந்த கதை சொல்ல நான் இன்னொருத்தர சொன்ன என்னையே சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தர சொன்னா சண்டை வரும். யார் சொன்னார் எனக்கு சொன்னா சண்டை வரும். இப்போ கதை சொல்றாரு தீட்சிதர். இவர் நம்மளுடைய விருப்பத்துக்கு இணங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து மெட்ராஸுக்கு டிராவல் பண்ணி இங்க தங்கி தினம் 2.5 மணி நேரம் கார் ஓட்டிட்டு இந்த மேடையில உட்கார்ந்ததுக்கு நாம் என்ன கைமாறு பண்ண முடியும் தான் ஒரே வார்த்தை. கதை கிட்டையே போகல. கதை எப்படி இருக்குன்னே சொல்லல. இதுக்கே நாம் என்ன பதில் பண்ண முடியும்னா இது உண்மைதானே, பொய் கிடையாது. நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தது உண்மைதான், 2.5 மணி நேரம் கார் ஓட்டி வந்தது உண்மைதான், 2 மணி நேரம் மேடையில் உட்கார்ந்ததும் உண்மைதான். இது மாதிரி எல்லாம் கொண்டாடிட்டு போயிடக்கூடாது. நல்ல ரசிகனாக இருந்தால் வாயில் சொல்ல மாட்டேன், பார்த்தவா வாயில் பேச மாட்டான். இது சாட்சாத்காரம் பண்றதுனால அந்த பகவானே இந்த குருவாயூர்ல பிரகாசிக்கிறான். அந்த பிரம்மமே பகவானா பிரகாசிக்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்பேற்பட்ட பகவானை புடிச்சுக்கணும். சுத்திர தெய்வங்களை பூஜை பண்ணக்கூடாது. ஆவரண தெய்வங்கள்னு பொதுவா ஒரு கோவில் எடுத்துட்டோம்னா பிராகாரங்கள் உண்டு. இப்ப நம்மளாம் அங்கங்க நமக்கே இருக்கிறது கடவுள், அதனால சின்னதா கோவில் கட்டிட்டு போயிடும். ஆகம சாஸ்திரங்கள்னு
ஒரு பெருமாள் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வித்தியாசம் உண்டு. பெருமாள் கோவில நாம கும்பாபிஷேகம் பண்றதே அந்த வார்த்தை என்ன சொல்றோம், நாம சம்பிரோக்ஷணங்கிறோம். கும்பாபிஷேகம்ங்கிற வார்த்தையை சொல்றதில்லை. சிவன் கோவில பண்ணும்போது கும்பாபிஷேகம்ங்கிறோம். பெருமாள் கோவிலையும் கோபுரத்து மேல அந்த கலசத்துல தான் ஜலம் ஊத்துறோம், கீழே சுவாமி மேலதான் ஊத்துறோம். சிவன் கோவிலையும் கோபுரத்து மேலதான் ஊத்துறோம், கீழே சுவாமி மேலதான் ஊத்துறோம். அதையே சம்பிரோட்சணம்ங்கிறோம், இதையே கும்பாபிஷேகம். இந்த கும்பம்ங்கிற வார்த்தை குடத்தை குதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கும்பம்னா சேர்றதுன்னு அர்த்தம், ஒண்ணு சேர்றது. அதனாலதான் கும்பலா கூடி நின்னான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கும்பலா கூடி நிற்கிறது. கும்பலான கும்பம் அப்படின்னா சேர்றது. சிவன் கோவில்ல நிறைய தெய்வங்கள் சேரும் ஆவரண தெய்வங்கள்னு. பெருமாள் கோவில்ல பெருமாளை தவிர இன்னொரு தெய்வத்தை வைக்க மாட்டாங்க பிராச்சீன சம்பிரதாயத்துல. இப்ப பெருமாள் கோவிலையும் நவகிரகத்தை கொண்டு வச்சிருக்கா. ஏன்னா நான் சாஸ்திரத்தை சொல்லிட்டு போறேன். நான் சைவனும் கிடையாது, வைஷ்ணவனும் கிடையாது, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சிவாச்சாரியார் வேற, பட்டாச்சாரியார் வேற. நாமெல்லாம் ஸ்மார்த்தா, நமக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு, எல்லா வழிபாடும் ஒண்ணு. அதனால அப்படி மனசுல வாங்கிட்டாதான் நாம சொல்றது புரியும். இங்க விபூதி வச்சுருக்கேன்னா அக்னி தான் நமக்கு தெய்வம். அக்னியோட பிரசாதத்தை எடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சம்பிரதாயம். ஆதி காலத்திலிருந்து உள்ளது, அதனால இருந்தது. இந்த புராணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லா தெய்வங்கள்னு நாம யாரெல்லாம் சொல்றோமோ அந்த தெய்வங்களால பூஜை பண்ணப்பட்டதுங்கிறது சிவபெருமானுக்கு தான் ஜாஸ்தி. சிவபெருமான் பூஜை பண்ணினார் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி. நான் மேல சொல்ல போறதெல்லாம் ப்ரூஃபோட உள்ள விஷயம், சண்டைக்கு கிளம்பக்கூடாது, புரியறதுக்காக சொல்றேன். நவகிரகங்கள், சப்த ரிஷிகள், பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பிரதான தெய்வங்கள். இதெல்லாம் சிவபெருமான வழிபட்டதுதான் இன்னைக்கு கோவிலா இருக்கு. நவகிரக கஷேத்திரம் சொல்ல முடியல. சூரிய நாராயணர் கோவில், திருநள்ளார் சனி பகவான் கோவில்னா திருநள்ளாறுல என்ன சனி பகவானுக்கு கோவில் எங்க? சனி பகவான் எங்க இருக்கார்? வாசல்ல கோபுரத்துக்கிட்ட ஒரு இடத்துல நிற்கிறார், செக்யூரிட்டி நிற்கிற இடத்துல நிற்கிறார். உள்ள நிற்கிறது யார் அப்படின்னா தர்பாரண்யேஸ்வரன் பகவான். உள்ள இருக்கிறது பகவான். சூரியனோட கோவில்ல பிரதான தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான். திங்களூர்ல சந்திரனோட கோவில்ல யார் பிரதான தெய்வம்னா சிவபெருமான் தான். இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப பேருக்கு சொல்றேன். இந்த ஆலங்குடி இருப்பாருக்கும் அது குருஸ்தலமே கிடையாது. ஒரிஜினலா குருஸ்தலம் திருச்செந்தூர் தான். இங்க தட்சிணாமூர்த்தி வேற, ப்ரஹஸ்பதி வேற. எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் குருன்னு தட்சிணாமூர்த்தியை நாம சொல்றோம். குரவே சர்வலோகானாம் விடஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமகான்னு பொதுவா சொல்றோமே தவிர அவர் அந்த குருங்கிற காந்திக்கு பேர் வச்சவங்க காந்தியா? அது மாதிரி குருன்னா அவர் வேற இவர் வேற. இவர் தேவதைகளுக்கு குரு ப்ரஹஸ்பதினு பேர். அசுரர்கள் அப்புறம் சுக்கராச்சாரியர் தான் குரு. அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரின்னு பேர். அவர் வேற, தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேற. அந்த தேவகுருவான ப்ரஹஸ்பதி இருக்கிற க்ஷேத்திரம் திருச்செந்தூர் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்படி எல்லாத்தையும் சொல்லணும். பெருமாள் கோவில்ல மகாவிஷ்ணு எடுத்துட்டா 24 அவதாரத்துல 10 அவதாரத்துல 5 அவதாரம் சிவபெருமான பூஜை பண்ண அவதாரம், பகவானே பூஜை பண்ண அவதாரம். அதுல ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பிரதானம். அதனால ஆவரண தெய்வங்கள் இதுல 100 விஷயம் சொல்றேன். உலகத்துல எல்லாரும் கொண்டாடுவா, குடும்பத்துக்கார ஒத்துக்க மாட்டாவாள். ஒரு பிள்ளை எங்களுக்கும் உங்க அப்பா எப்படின்னு, ஒரு பொண்டாட்டி எங்களுக்கும் உங்க ஆத்துக்கார எப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாளே, ரொம்ப நல்லவர், அவரை பத்தி என்கிட்ட கேளுங்க சொல்றேன். பிள்ளைகளுக்கும் எங்க அப்பனை பத்தி என்ன கேள்வி சொல்றேன். ஏன்னா இவாதான கூட இருக்கா ரொம்ப நேரம். மற்ற வாழ்க்கைலாம் ஷோக்கு அமைச்சுட்டு தானே போறாங்க. இவாதான நாள் முழுக்க இருக்கா. இந்த சிவபெருமானுக்கு என்ன பெருமை தெரியுமோ, குழந்தைகளே பூஜை பண்ண போகலாம்.
முருகன் பூஜை பண்ணதெல்லாம் தான் முருக க்ஷேத்திரங்கள். பிள்ளையார் பூஜை பண்ணதெல்லாம் தான் பிள்ளையார் க்ஷேத்திரங்கள். கணபதீஸ்வரம்னு பேர். திருச்செங்காட்டாங்குடின்னு சொல்றவங்க நம்ம அந்த ஊர்ல கணபதீஸ்வரம்னு பேர் அந்த சுவாமிக்கு. ஏன்னா கணபதி கஜமுகாசுரனை கொண்ட இடம் அது. செங்காடு அந்த பிரம்மஹத்தி போறதுக்காக பூஜை பண்ணா. திருச்செந்தூரை எடுத்துப்போமே, திருச்செந்தூரை தரிசனம் பண்ணினவாளுக்கு இப்ப தள்ளி விட்டுறா உள்ள போட விடுறாடா தெரியல, பிராச்சீனமா தரிசனம் பண்ணவாளுக்கு தெரியும். கீழே இறங்கி ஒரு 5 லிங்கம் உண்டு. அது முருகன் பூஜை பண்ண லிங்கம். அது சத்யோஜாதாதி 5 லிங்கங்கள். இது மாதிரி சொல்லிட்டே போலாம். அதை விட உசதி சொல்றேன். மயில் வடிவத்தை எடுத்து அம்பாள் பூஜை பண்ணியது தானே மயிலா கொண்டோ நிற்கிறது. கற்பகாம்பா பரமேஸ்வரனை பூஜை பண்ண இடம் தானே. அப்ப இந்த தெய்வங்கள் எல்லாம் இப்ப சிவன் கோவில்ல சேர்றதுனால, கும்பலா சேர்றதுனால, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்றதுனால கும்பாபிஷேகம் பேர். கும்பமேளாங்கிறதும் அதுதான். கும்பமேளாங்கிறதுக்கு அர்த்தமும் அதுதான். பல கிரகங்களும் ஒன்று சேர்ற சமயம் அது. அப்படிங்கிறதுக்காக இந்தந்த சமயத்துல அந்த பார்வை இந்தந்த இடத்துல விழுங்குறதுனால 4 இடத்துல கும்பமேளா பிரிச்சிருக்காங்க. அழகா பிரயாக்ராஜ் கும்பமேளா அப்படிங்கிறது வேற, ஹரித்வார் கும்பமேளா அப்படிங்கிறது வேற, உஜ்ஜைன் கும்பமேளா அப்படிங்கிறது வேற, நாசிக் கும்பமேளாங்கிறது வேற. 4 இடத்துல கும்பமேளா. இதுல பிரயாக்ராஜ் தான் பிரசித்தமா இப்ப நடந்தது. ஹரித்வார்ல கும்பமேளா வரும், உஜ்ஜைன்ல வரும் கும்பமேளா அவர்த்திகான்னு பேரு. அது மாதிரி நாசிக்ல வரும் கும்பமேளா அப்படிங்கிறது. இந்த 4 இடம் நேர விழுந்தது. கும்பகோணம். இத்தனை தெய்வங்கள் நாம சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறது. எவனாவது பிசாச பூஜை பண்ணுவோம். உலகத்தில் எடுத்துக்காட்டு பிசாச பூஜை பண்ற மதங்கள் தான் ஜாஸ்தி. சுத்திர தெய்வங்கள். நான் அந்த மதத்துக்கு போனேன், வைத்தியம் பிசாசு பிடிச்சிட்டு சரியா எடுத்து பிசாசுக்கு வைத்தியம் பண்றாங்கனாலும் அவ இப்போ ஒரு வியாதிக்கு, இப்ப தலைவலிக்கு அலோபதியிலையும் மருந்து சாப்பிட்றோம், ஆயுர்வேதத்திலையும் மருந்து சாப்பிட்றோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் இந்து மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும். அலோபதியில சாப்பிட்ற மருந்து உங்களுக்கு தலைவலியை போக்குறதா? போக்குறது. எப்படி போக்குறது? யாராவது நீ வந்து யோசனை பண்ணிருக்குமா? தலைவலிக்கு என்ன காரணமோ அதை சரி பண்ணல, தலைவலியை உணர்ற அந்த உணர்ச்சியை மந்தப்படுத்தி விடுறது. நம்மளை போதையா பண்ணிவிடுறது. அதனாலதான் பெயின் கில்லர்லாம் ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க டாக்டர் சொல்லுவாங்க, பாராசிட்டமால்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அது நம்மளை அது கொண்டு மயக்கத்துக்கு கொடுத்துடும். இதே ஆயுர்வேதமா இருந்தா தலைவலிக்கு என்ன, இந்த இடத்துல ஜலம் சேர்ந்திருக்கா, இந்த இடத்துல ஜலம் சேர்ந்திருக்கா, இதுதான் காரணமான அந்த ஜலத்தை உரிய பத்த போடுவோம். இது அதுக்கு வித்தியாசம் உண்டு. அது மாதிரி இந்து மதத்துல நாம ஒரு பிராபலத்துக்கு நாம பண்ற பூஜைக்கும் மற்ற மதத்துல பிசாச ஓட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் எதை வச்சு பிசாச ஓட்டுறான்னா, நான் என்ன பிசாச பிடிச்சிருக்கோ அதை விட பெரிய பிசாசம் அவன் வச்சுட்டு இருக்கான், அதை வச்சுதான் இதை ஓட்டுறான். சுத்திர தெய்வங்கள்னு பேர். அந்த சுத்திர தெய்வம் யக்ஷினி நிறைய பூத பிரேத பிசாச டாகினி அப்படின்லாம் சொல்றது. இப்ப நான் அதெல்லாம் சொல்றதுக்காக வரல, நாராயணி வேற வந்துருக்கு. அதனால சுத்திர தெய்வ ஸ்புடேயம் அப்படின்னு ஒரே வார்த்தை. அதெல்லாம் பூஜை பண்றதுக்கா சில அது கர்ண யக்ஷினின்னு ஒரு மந்திரம். அதை சித்தி பண்ணிட்டோம்னு ஈஸி சித்தி பண்றது. அங்கேருந்து நீங்க வர தேவை என் காதுல சொல்லுவோம், இன்னத்துக்காக வராதவர். அங்கேருந்து உட்காந்துப்பா. நீங்க இந்த நான் சொன்னதெல்லாம் நீங்க பார்த்தாதான் புரியும். இந்த டிவி யூடியூப் சேனல் எல்லாம் புள்ள தொலைஞ்சு போயிட்டானா, பிள்ளையோட சண்டையா, மருமக வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டாளா, இது மாதிரி 5-6 ப்ராப்ளம். எல்லாருக்கும் 5-6 ப்ராப்ளம் தானே. இதுக்குள்ளதான சுற்றி வரும். இதை சொன்ன உடனே ஆமா சாமி அப்படின்னா இது எப்படி அவருக்கு தெரியும்? நம்மளை பத்தி யாருன்னே தெரியாது, எப்படி இதை சொன்னார்னா அது சொல்லும். அது என்ன பிரச்சனை இல்லைன்னா, ஆள் இருந்தாதான் விஷயத்தை சொல்லணும்னு இல்லை. எஃப்எம் ரேடியோ மாதிரி சொல்லிட்டே இருக்கும் 24 மணி நேரம். அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் ஆளுடைய அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருவாங்க. நிறுத்துனா நிறுத்தாது, பேச அதை நிறுத்துனா நிறுத்தாது. ஏன்னா அதுக்கு பேசுறது அதோட வேலை.
இது மாதிரி க்ஷுத்ர தெய்வங்களை போய் பேசாத நிலைங்கிறது ஆனந்தம் இல்லையா? சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிஷ்சல தத்துவம், நிஷ்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. அதை அடையணும்னா அந்த மாதிரி ஒரு பரமாத்மாவை தான் நாம் ஆராதிக்கணும். நாங்களோ வெளிங்கிறார் தாவத்வயந்து ஸ்திரதர மனசா. எங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. 10 நாள் ஒரு கோவிலுக்கு போய் ஒரு காரியம் நடக்கலைன்னா 10வது நாள் அதை விட்டு அடுத்த கோவிலுக்கு போகிறதுன்னு வச்சுருக்கும் போதெல்லாம் இந்த வேலையே கிடையாது. ஒரு தெய்வம்னா ஒரு தெய்வம், ஒரு நம்பிக்கைன்னா ஒரு நம்பிக்கை. இதில் எனக்கு குழப்பம் கிடையாது. அப்போ பல கோவில்களுக்கு போகிறது தப்புன்னு சொல்லலை, தப்பு இல்லை. எல்லா தெய்வத்தையும் போய் தரிசனம் பண்ணணும், எல்லா தெய்வத்தையும் வழிபடணும். பிரார்த்தனை ஒரு தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கணும். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். நம்ம குழந்தைகளை வளர்க்கறதே அந்த காலத்தில், இந்த காலத்தில் யாருமே வரதில்லை ஆற்றுக்கு, அதனால அந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த காலத்தில் வந்துட்டு போயிட்டே இருப்பான். வரவா வெறுமனை வராமல் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வருவா, சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துடுவா. அதனால சில குழந்தைகள் என்ன பண்ணணும்னா தானா போய் எனக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன் மாமான்னு கேட்கும். கிராமம் தானே, அதனால எனக்கு என்ன வாங்கி வந்திருக்கேன் மாமா அப்படின்னே கேட்கணும். உடனே அப்பா அம்மா என்ன பண்ணுவா? அப்படி கேட்கக்கூடாது. அவெல்லாம் கொடுத்தாலுமே அப்பா அம்மா சொன்னாதான். இன்னைக்கு பழக்கிறவோட குழந்தைங்கள இந்த சாக்லேட் கொடுத்தா பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, தொட்டா தொட சொல்லக்கூடாது, அப்படிலாம் பழக்கிறவோனும். நாம் சொன்னாதான் கேட்கலாம், நீ வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்கிறவோனும். அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி, இவர்கள் 2 பேருக்குள்ளதான் வாழ்க்கை. மனைவி வீட்டில் உள்ள மனைவி வேலைக்கு போகல, படிச்சிருக்கா, நான் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டா. கணவனோட சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடக்கிறது. அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள் ஆசைப்படுறா, இவா பட்ஜெட்டுக்குள்ள அது இல்லை, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் அதை வாங்குற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு தோடு கேட்குறான்னு வச்சுக்கோமே, ஒரு வைரத்தோடு கேட்குறா கணவன்கிட்ட, நான் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் பணத்தை சேர்த்தா அதை விட அது பெருசாக போயிருக்கு பவுனோட வேலை, கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு கணவன் சொன்னான்னா கோவப்பட தான் பண்ணுவான். நீங்கள் என்னைக்கு வாங்கி கொடுத்து நான் என்னைக்கு போட்டுக்கிறது அப்படின்னு கோவப்பட்டாலும் கொண்டு வரையை தவிர பக்கத்தாது மாமான்னு போய் வைரத்தோடு கேட்டுருவாங்க. என் கணவன் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக 108 பேர் கேட்க மாட்டேனே, கேட்க மாட்டானே. அது மாதிரி கண்டால் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானை எல்லால் அறியா குலமகள் போல் விண்டோள் மதில் புடைசூழ் வித்துவ கோட்டம்மானி கொண்டாடாயாகிலும் குறைகளே கூறுவனே அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். நம்ம இந்த பக்தியை காண்பிக்கிறார். கண்டால் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும். 10 பேருக்கு எதிர்த்தாப்புல அவர் சாமா வாங்கி கொடுக்கறதையே சொல்லல, இகழ்வனவே, கண்டால் இகழ்வனவே. 4 பேர் பார்க்கிற சமயத்தில் சில பேர் கோச்சுப்பான், கத்துவான். அதுவும் இந்த நகைக்கடை, கடத்தரவு, புடவை கடையிலெல்லாம் பார்த்தா பட்ஜெட்டுக்கு மேலே தாண்டி அவர் தொட்டுட்டான்னா அங்கேயே சண்டை மண்டை உடை. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்கும். வெளியில போயிட்டு வர, வெளியில போகிறது சந்தோஷத்துக்குன்னு போயிட்டு வரதே சண்டையை கொண்டு வருவான் பெரும்பாலும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை 10 பேருக்கு எதிர்த்தாப்புல கோச்சு விட்டார். சில பேர் தன்னை அறியாம கோச்சுக்கிறவாலும் உண்டு, சில பேர் 10 பேர் இருக்கிறதே தான் கோச்சுப்பான். ஏன்னா தனியாக இருந்தால் மாட்டி விட்டுருவான். அதனால 4 பேர் இருக்கிறதே தான் கோச்சுப்பான். அது மாதிரி ஒருத்தர் கோச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. கணவன் கோச்சுக்கிறான்னா காதலன் தான் செய்திடணும். காதலன் கவனிச்சு கேட்கணும். அன்பானவன் தான் 10 பேருக்கு எதிர்த்தாப்புல கோச்சுக்கணும். கொண்டானை எல்லால் அறியா குலமகள் போல். அவனை தாண்டி இன்னொருத்தனை விரும்புமா மனசு, கோச்சு விட்டாங்கிறதுக்காக இன்னொருத்தனை விரும்புமா மனசு. அதுபோல் விண்டோய் மதில் புடைசூழ் வித்துவ கோட்டம்மானி கொண்டாளாயாகிலும் குறைகளே கூறுவனே. நீ எனக்கு கிருப பண்ணினாலும் சரி, கிருப பண்ணாட்டாலும் சரி, ஒன்றை விட மாட்டேன். இதை காளிதாசன் சொல்றார். பாதையவா பாதாலே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே ஹே மாதா தவ பத யுகலம் நாகம் முஞ்சாமி நைவ முஞ்சாமி.
நீ என்னை பாதாளத்தில் தள்ளினாலும் சரி, என்னை கொண்டு போய் உயர்ந்த உச்சியில் உட்காந்து வச்சாலும் சரி, அம்பா உன் சரணத்தை நான் விடமாட்டேங்கிறான். இதெல்லாம் ஒரு பக்தியினுடைய கிரேடு. அதுக்காக பல கோவிலில் பிரார்த்திக்கிறவா தப்புன்னு சொல்லலைன்னா இது ஒரு கிரேடு. அந்த கிரேடை சொல்றாரு. ஸ்திரதர மனசா விஸ்வபின்னாபகத்தி நிசேஷ ஆத்மானமேனும் குருபவனபுராதீசமேவ ஆசிரயாமா. மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறு புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யர்த்தம் மெய்யும். மணிவாசகருடைய பதிகள். மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான். இதெல்லாம் பக்தியினுடைய அனன்ய பக்தின்னு பேரு. அந்யாசிரயானம் தியாகம் அனன்யதா அப்படின்னு 4 பக்தி சூத்திரத்தில் ஒரு முக்கிய வியாக்கியானம். அது சொன்ன மேல நாரணி சொல்ல முடியாது. ஒரு தெய்வத்துக்கிட்ட ஃபோக்கஸ் பண்றது. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர, அந்த நிர்குணமான பிரம்மமே சகுணமா உருவமற்றதே உருவத்தோட இருக்கு அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தௌ கல்லோல்லோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா கஸ்மான்னோ நிஷ்கலஸ்த்வம் சகல இதி வசஹ त्वत्कलास्वेव भूमन्नि निष्कम्पे नित्यपूर्णे. அசையாம சமுத்திரத்துல நடுப்புல போய் பாருங்க, அசையவே அடையாது, அசையாது. ஓரத்துல அவ்வளோ அலை இருக்கும். ஓரத்துல அலையா இருக்கிறது, நடுப்புல கம்பம் இல்லை. கம்பம்னா அசையாது, அசையாமல். சமுத்திரத்தை ஒருத்தர் முழுக்க படம் எடுத்துட முடியுமா? முழுக்க நம்மளால ஒரே சமயத்தில் பார்க்க முடியுமா? ஒரு போட்டோக்குள்ள முழுக்க இதுதான் சமுத்திரம்னு காண்பிச்சிட முடியுமா? முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம். முடியாதுன்னு சொல்லுவோம்னா எப்படின்னா அதுக்கு எல்லாம் கிடையாது, அதுக்கு அளவு தெரியாது. இன்னைக்குமே சமுத்திரத்தை முழுசா புரிஞ்சுக்காம இத்தனை சயின்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் சமுத்திரத்துல என்ன இருக்குங்கிறது புரியல. அப்படிதான் இருப்போம் நாம. அது மாதிரி புரியலன்னு சொல்லலாம். புரிஞ்சதுன்னு அதை நம்ம புரியற மாதிரி வரையறதுக்கு என்ன பண்றோம் நாம அப்படின்னா, அந்த சமுத்திரத்தினுடைய ஓரத்துல உள்ள அலை இருக்கு பாருங்க, பின்னாடி அலை இல்லாத ஒரு நிலையை போட்டுட்டு முன்னாடி அளவு இருக்கா மாதிரி காமிச்சா அதை கடல்னு நாம தெரிஞ்சுக்கணும். உருவமற்றதான, ஷேப் இல்லாததான, எல்லையற்றதான ஒரு கடலை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லை உள்ள, அளவு உள்ள, உருவம் உள்ளதான அலையை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த அலைக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு உயரம் இருக்கு, ஒரு நீளம் இருக்கு, ஒரு அகலம் இருக்கு, ஒரு சைஸ் இருக்கு. சமுத்திரத்துக்கு அது கிடையாது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அலை அந்த சமுத்திரத்தோட ஒரு சம்பந்தம் உள்ளதா, சம்பந்தம் இல்லாததா? சம்பந்தம் உள்ளதுன்னு சொல்லலாம், சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாததுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, சமுத்திரத்துக்கு உருவம் கிடையாது, இதுக்கு உருவம் இருக்கிறதுனால இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கண்டினியூட்டி இருக்கு, அதோட தொடர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது, அதுதான் சமுத்திரம். அது மாதிரி தான் உருவங்கள். தெய்வங்களோட உருவங்கள்லாம் அவசரம்னு சொல்றது. எப்படி ஒரு நாமே அப்படிதான், நாமே அப்பேற்பட்ட பரபிரம்மமாகிற சமுத்திரத்து மேல உள்ள அலைகள் தான் இந்த ஜீவாத்மாக்கள். இப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது சொல்றார், அந்த பரமாத்மா இந்த உலகத்தை படைச்சான் அப்படிங்கிறது, இந்த உலக படைப்புனால பரமாத்மாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னா கிடையாது. யாருடைய கட்டளையின் பேர்ல பகவான் படைச்சானான்னா கிடையாது. யாருடைய விருப்பத்தின் பேர்ல இந்த உலகத்தை படைச்சானான்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா,
பகவானுக்கு சங்கல்பம் கிடையாது. ஒன்றை செஞ்சு அதனால ஒரு லாபம், அதனால ஒரு நஷ்டம் அப்படின்னு அந்த காரியத்தை செய்வோம். நாம் இந்த ரெண்டுமே பகவானுக்கு கிடையாது. அதனால பகவான் சமணமா உள்ளவன். அதனால அவனுக்கு இதை படைக்கணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது, அவசியம் இல்லைங்கிறது கிடையாது. பகவானுக்கு யாராவது கட்டளையிட முடியுமா இந்த காரியத்தை செய்யுன்னா அப்ப பகவானோட மேல பாசத்தினார், அவர்கள் மேல உள்ள பாசத்தினார். நீ பாசத்தினால செய்யி, பரிதாபத்தினால செய்யி, பந்தம் பந்தம் தான். தங்கத்துல கோல்டு செயினா கையில போட்டு லாக் பண்ணி வச்சா என்ன, இரும்புல லாக் பண்ணி வச்சா என்ன? கோல்டு செயினா பார்த்தா பிரேஸ்லெஸ் மாட்டிட்டு தவிர லாக் தானே. அது மாதிரி சுகத்தினால பந்தப்பட்டா என்ன, கஷ்டத்தினால பந்தப்பட்டா என்ன? பந்தம் தானே. அப்ப பகவானை பந்தப்படுத்தவும் முடியாது. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இதை செய்யறான் பகவான்னா பகவானோட விளையாட்டு, அதனால செய்யறான். லோகவத்து லீலா கைவல்யம், இது உபனிஷத் வாக்கியம், சாஸ்திர வாக்கியம். இந்த லோகம் இருக்கு, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு விளையாட்டு. அதனாலதான் லீலாங்கிற வார்த்தை அந்த வேதத்தில் இருக்கிறதுனாலதான் கம்பர் அழகிலா விளையாட்டுடையார் அப்படிங்கிறார். கம்பராமாயண முதல் பாடல்ல உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டு உடையார். இப்போ கேள்வி, கம்பர் இந்த வேதத்துல உள்ள சாஸ்திரத்துல உள்ளதை படிக்காம இதை எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு பிரிவுக்காரால் தான் படிச்சார்கள் இந்த நாட்டுல, மற்றவர்கள்லாம் படிக்கல, மற்றவர்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி தரல அப்படிலாம் பிரச்சாரம் பண்றாங்க. அதெல்லாம் போய் பிரச்சாரம். ஆங்கிலேயர்கள் வந்துதான் நமக்கெல்லாம் கல்வி கற்றுக்கணும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் விருப்பம் உள்ளவோ விருப்பம் உள்ளத்தை படிச்சான். ஆங்கிலேயம் வந்தோடனே எல்லாருமே வேலைக்கு படிச்சான். அதுதான் விஷயம். அவனுக்கு வேலைக்கு யார் தேவையோ அந்த படிப்பை அவன் தயார் பண்ணினான். அதுக்கு முன்னாடி அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சார், அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிச்சார். அப்ப அந்த விளையாட்டு அப்படிங்கிற வார்த்தை சாஸ்திரம் தெரியலன்னா சொல்ல முடியாது. அந்த அந்த சாஸ்திரத்துல உள்ள வார்த்தை லீலா, கம்பர் சொன்ன விளையாட்டு. இப்ப சொல்ற நாராயணி கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, சேஷ்டாங்கிற வார்த்தையை போடுறார். பகுதர பவக்கு. திருநெல்வேலி கேரளாவிலெல்லாம் விளையாட்டுனா சேட்டை பண்ணாம இருந்தான், சேட்டை பண்ணாம இது அப்படின்பா. நமக்கு தஞ்சாவூர் இல்லாத காலத்துக்கு அப்படின்னா என்னன்னே புரியாது. குரங்க தான் நாம சொல்லுவோம் சேஷ்டை பண்றதுன்னு, குரங்கு சேஷ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படும். சேஷ்டைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். கஷ்டா சம்ஸ்கிருதம், அது கஷ்டா. அதை விட சொல்லட்டுமா, நீங்க என்னதான் செத்த பாஷை முறைச்ச பாதை நீங்க சொன்னாலும் பேசுறது கொடுக்க அதுதான் சொல்ல வரேன். இந்த சம்ஸ்கிருதத்தை சொன்னாலே கூப்பிட்டு வரும் எனக்கு. இப்ப சமீபத்தில் ஹைவேல எங்க போயிட்டு வந்தேன்னு ஞாபகம் இல்லை. குருவாயூரா மெகா சொல்றேன். வியஞ்சனம் ஹோட்டல்னு போட்டு வியஞ்சனம் அப்படின்னு. செட்டிநாடுகள்லாம் நம்ம சாதம் தவிர மற்ற ஒரு காய்கறி எல்லாம் பண்ற முடியல, அதை வந்து வியஞ்சனம்னு தான் சொல்லுவாங்க. அந்த வியஞ்சனம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம். வியஞ்சனங்கள்னா உபரியா உள்ளது. அன்னம்னா சாதம், வியஞ்சனங்கள்லாம் உபரியா உள்ளது. அதுதான் அது அப்படியே ஹோட்டல் மேலே வியஞ்சனம் அப்படின்னு மேலே போகணும்னு ஐயனை பார்த்துருவாரு. இந்த வார்த்தைகள்லாம் சொல்றேன், இது கலந்து தான் வரும். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா. இந்த உலகத்தை தெய்வம் விளையாட்டாக படைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்றதே நான் சாஸ்திரம் படிக்கிற காலத்துல நான் நினைப்பேன். பட்டத்துக்கு சொல்றார், இது என்னத்துக்கு படைக்கிறது? இந்த தெய்வம் படைக்காமலேயே இருக்கலாமே, முழிச்சுட்டு எதுக்கு வேலை பார்க்கணும், தூங்கிட்டே இருக்கலாமேங்கிறாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சு போகும். தூங்கிட்டு இருக்கிறது ஒசத்தி தானேன்னா தற்காலிகமா அது சுகம் மாதிரி தெரிஞ்சாலும் அங்க அனுபவம் கிடையாது. உங்களுக்கு ஞானம் வேற, தூக்கம் வேற. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல ஒருத்தன் தூங்கினாலும்
அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நன்னா சுகமா தூங்கினேங்கிற அந்த அனுபவத்தை அவன் எப்ப புரிஞ்சுக்கிறான்னா தூங்கி எழுந்தப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான். தூங்குறதே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவன் ஞானம்ங்கிறது அனுபவிக்கிறதே புரிஞ்சுக்கிறது. அதனால ஞானம் வேற, தூக்கம் வேற. சிருஷ்டி பண்ணாம இருந்துட்டுனா எல்லாம் தூக்கத்துலதான் இருக்கு. சிருஷ்டி ஆறதே முழிச்சுக்கிற மாதிரி. பகவான் தூக்கத்துல இருக்கிற கோவில்களும் இருக்கு, முழிச்சுக்கிற கோவிலும் இருக்கு, சிருஷ்டி பண்ற கோவிலும் இருக்கு. அதுக்குதான் யோக நித்ரேன்னு பேரு. ஸ்ரீரங்கத்துல பகவான் படுத்துட்டு இருக்காருல, அதுக்கு யோக நித்ரேன்னு பேரு. பகவான் அப்படி உலகம் முழுக்க லயமா இருக்குன்னு அர்த்தம். இதே திருவனந்தபுரம் பத்மநாபர் இருக்கார் பாருங்க, சிருஷ்டி ஆன பத்மநாபர். பத்மநாபர்னு எப்போ வந்துட்டோ அப்பயே சிருஷ்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெளியில பிரம்மா வந்துட்டார், சுத்தி பரிவாரங்கள்லாம் இருக்கு, தேவதைகள்லாம் இருக்கு, ரிஷிகள்லாம் இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, சிருஷ்டி ஆயிடுச்சு. இதே ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா பெருமாளத்துல ஒருத்தர் கிடையாது, இருக்க மாட்டாங்க. உள்ள வச்சிருந்தா அதெல்லாம் விஷயம் வேற, ஸ்தோத்திரம் பண்ணவாளுக்கா வச்சுருப்பா. பெருமாள் மட்டும்தாங்க. ஏன்னா யோக நித்திரையில இருக்கான் பகவான் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த சிருஷ்டியை பண்ணாம அப்படியே இருந்திருக்கலாமே. சிருஷ்டி பண்றதுக்கு எதுக்கு பண்றான் பகவான்னு நான் சாஸ்திரம் வாசிக்கிற காலத்துல நான் யோஜனை பண்ணினேன். சிருஷ்டி சேட்டா ஏன் அப்படின்னா பகுதர பவகேதாவஹா ஜீவபாஜா. கேட்னா துக்கம். எத்தனை வகையான துக்கங்கள் இந்த உயிரினங்கள். பொழுது விடிஞ்சா விதவிதமா இருக்கு பிரச்சனை. உதர பார்த்து சௌக்கியமா அப்படின்னு பேசவே முடியல. சௌக்கியமானு கேட்டுட்டோம்னா அவ சொல்ற கஷ்டத்தை கேட்டா நம்ம சௌக்கியம் பேசுறது. ஜனங்களையே பாருங்க, நாளுக்கு நாள் இந்தி ஒருத்தர பார்க்காம இருந்தா ஸ்ட்ரெஸ், இப்ப பார்த்தா ஸ்ட்ரெஸ். இந்த புரியறதுக்காக சொல்றேன், வாழ்க்கையே பாடம் தானே. இந்த நந்தன சிக்னல் உள்ள வந்த உடனே ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கா பாருங்க, மூப்பனார் பிரிட்ஜு. அதுக்கு அடியில் ஒரு லைட்டு கடை. ஐயோ ஒரு நாளைக்கு போகிறதே ஒரு பல்பு இப்போ எடுத்துன்னா எனக்கு எங்கே போகிறதே அந்த வழியில் தான் வாங்கிட்டு போவேன். நான் சொல்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி. அது ஒரு சந்துக்குள்ளே போகணும். அது உள்ளே போன உடனே அந்த கடைக்காரும் நான் கேட்டதை தவிர பாக்கி எல்லாம் பேசினான். ஒருத்தந்தாங்க இருந்தான், பேசிக்கிட்டே இருந்தான். ரொம்ப பிரியமா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி பேசி மாமிக்கு ஆச்சரியம், இவ்வளோ பிரியமா இருக்கானே. அதெல்லாம் இப்படி இவன் தனியா உட்காந்துருக்கான், பேசுறதுக்கு ஆள் கிடையாது இவனுக்கு. அதுக்காக நம்மள ஒரு பண்பு தான் வாங்க வந்துருக்கோம், நம்மளை விடமாட்டேங்கலாமே. எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்கன்னு ஆகும். பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம சத்துல உட்காந்துருக்க சாமி எப்படி பார்த்தா தெரியலையா பாட்டி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ரோட்ல புலம்பின்னு போறத பார்த்தா போனை வச்சுட்டு ஐயோ பாவம்னு தோணும். அப்படி கால் மேல கால் போட்டு அர்த்தவத்மாசனம்னு பேர். தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை, எனக்கு என்ன விசாரம், எனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டார். நீ கஷ்டப்படுறேன்னு ராஜா சொன்னான், நான் கஷ்டப்படுறேன்னு நான் தாண்டா சொல்லுவேன், நீ என்னடா சொல்றதுன்னாரு. இங்க பிரச்சனையே அதுதானே இந்த உலகத்துல. கஷ்டப்படுறவன் தானே கஷ்டப்படுறேன்னு சொல்லணும். அதை தவிர பாக்கி எல்லாரும் சொல்றான். மீடியாலேருந்து ஆரம்பிச்சு ஐயோ கஷ்டம், ஐயோ பாவம், ஐயோ கஷ்டம், ஐயோ கொஞ்ச நாள் நமக்கே கஷ்டப்படும் சந்தேகம் சொல்லுது. நான் சௌக்கியமாக தானே இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன்னு நான் ஒன்றும் சொன்னேன் சொல்லவே இல்லையே. அப்புறம் நான் கஷ்டப்படுறேன் நீ எப்படி சொல்ல முடியும்? இதே ஒரு வேலை இப்படியே நடந்துட்டு. எவன் நேர் சம்பந்தப்பட்டவனோ அவன் சொல்லணும் அந்த வார்த்தையை. அவ்வளோ கஷ்ட ஜனங்கள் படுற மாதிரி நமக்கு தெரியறது. ஜனங்களை நாம தெரியறது மட்டும் இல்லை, ஜனங்கள்கிட்ட பேசினாலும் அப்படிதான். சௌக்கியமான அந்த காலத்துல கேட்டோம்னா அன்ன வஸ்திரத்துக்கு குறைச்சல் இல்லாம பகவான் சௌக்கியமா வச்சிருக்கான் அப்படின்னு கண்ணை மூடிந்து அவ சௌக்கியம்னு சொல்றத பாக்குறதுக்கே நமக்கு சௌக்கியமா இருக்கும். நீங்க சௌக்கியமானு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தனியா ஒரு 5 நிமிஷம் பேசணுமாமா அப்படிங்கிறா. ஐயோ இப்படி சொல்றாளேன்னு பேச ஆரம்பிச்சா 1/2 மணி நேரம் ஆனாலும் விட மாட்டேங்கிறா. ப்ராப்ளம்னு சொல்றா. நம்ம ஜனங்களுக்கோ தெய்வத்துக்கிட்டயோ அல்லது மகான்களுக்கையோ யாருக்கையாவது ஒரு கஷ்டத்தை சொன்னா அதுக்கு ஒரு தீர்வு வராதாங்கிற நம்பிக்கையில தான் சொல்றான். அதை நான் தப்பு சொல்லலை. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணினோம்னா நாம பண்றது ரைட்டா தப்பான்னு நமக்கே தெரியும்.
ஆச்சாரியாளுடைய சன்னிதானத்துக்கு போறதே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். அவர் என்ன ஒரு ஆனந்த ஸ்வரூபமா இருக்கார். அந்த ஆனந்தத்தை அப்படி உட்காந்து நம்ம சாயங்காலத்துக்கு மேல தரிசனம் கிடையாது, காத்தால தரிசனம் கூட கிடையாது. மகாசன்னிதானம் வந்து அவருக்கு காத்தால தரிசனம் கிடையாது. பரமாச்சாரியால பார்த்து எல்லாம் நம்ம பாலகிரிவால பார்த்து எல்லாம் காத்தால ஒரு தடவை தரிசனம் கொடுத்துட்டு பூஜையில உட்காந்துட்டோம். அப்புறம் சாயங்காலம் 4 மணி 9 மணிக்கு பூஜையில உட்காந்துட்டா சாயங்காலம் 4 மணிக்கு தீர்த்தம் கொடுக்கறது. இப்படி திரும்ப மாட்டா, ஒரு கால் திரும்ப கண்ணால சொல்ல போல சரி, சலனமே இருக்காது. எத்தனை விவகாரம் நடக்கிறது தெரியுமா? எத்தனை தர்ம ஸ்தாபனங்கள், எத்தனை சமூகங்களுக்குள்ள போதனைகள், எத்தனை கும்பாபிஷேகம், எத்தனை விவகாரம். சம்ஸ்காரான்னு ஒரு காலேஜ் நடக்கிறது ஆந்திராவில். பிரமிச்சு விட்டேன். ஒரு 2000 ஸ்திரீகள் பெண் குழந்தைகள் இருக்கு. அதுல ஒன்று ஒரு பெண்ணு படிச்சான்னா அவன் வெளியில வரதே நான் வாழ்க்கையை கண்டு பயப்படுறேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவளுக்கு A to Z எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் அந்த காலேஜில். படிப்பு மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, என்ன தேவையோ ஆர்ட்லேருந்து ஆரம்பிச்சு, ஸ்டிச்சிங்லேருந்து ஆரம்பிச்சு, தையல்லேருந்து ஆரம்பிச்சு, பரதநாட்டியம், வயலின், மியூசிக்கு, அந்த செக்ஷனில் தனியாக ஊறுகாய் போடுறது, வடா போடுறது, அப்பளம் போடுறது, எல்லாம் சொல்லித்தரேன், எல்லாம் சொல்லித்தரேன். இது மாதிரி காரியங்கள்லாம் பண்றார். ஒரு 2-4 பேரை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கே மண்டை பிச்சு போற மாதிரி இருக்கு. நம்ம இத்தனை காரியம் நடக்கிறது. இப்படி கால் மேல கால் போட்டுருக்கு. எப்ப பாரு அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. உண்மை அதுதான், உண்மை அதுதான். அதுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது, ஏற்றிக்கிறதே கிடையாது. நடக்கணும்னு சங்கல்பமே தவிர கவலை கிடையாது. இந்த கவலைப்படுறவாள் தானே நம்ம பார்க்கிறோம். இந்த வட்டத்தில் என்ன சொல்றார்? இப்படி எல்லாம் கவலைப்படுறவா, கஷ்டப்படுறவாள் எல்லாம் பார்க்கறதே இந்த படைப்பு எதுக்குன்னு நான் நினைச்சேன். இத்தேவம் பூர்வம் ஆலோசித்தம். இதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன். முன்னாடினா எப்ப? உன் சன்னிதானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, குருவாயூர் வரத்துக்கு முன்னாடி. குருவாயூர் வந்ததுக்கு அப்புறம் நைவமத்திய அபிஜானே. இப்ப நான் அப்படி நினைக்கணும், அப்படி நான் உணரல. ஏன்னா அப்படி ஒரு கஷ்டம் மட்டும் வரலன்னா கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணமே வராதுன்னா. நோச்சே ஜீவா கதம்பா மதுர தரமிதம் துவபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைஸ்ச பீத்வா பரமரசசுதாம்போதி பூரே ரமேரன். தெய்வம் கஷ்டத்தை கொடுக்குமான்னா தெய்வம் கஷ்டத்தை கொடுக்காது, தெய்வம் கர்ம பலனை தான் கொடுக்கும். அப்படின்னாலும் அந்த கஷ்டத்தோட நிவர்த்திக்கு நாம் தெய்வத்தை தேடி வரவாதான் ஜாஸ்தி. அதனால தானே எத்தனை தெய்வம் இல்லைங்கிற பிரச்சாரங்கள் நடந்தாலும் ஜனங்கள்கிட்ட எடுப்படலையே. அது நாளுக்கு நாள் சொல்லக்கூட அந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு கோவில் போகல, ஒரு ஊர் போகல, ஒரே வச வச வசன்னு கூட்டம். இது என்ன பயத்துல வராதா, பக்தியில வராதா, கஷ்டத்துல வராதா நம்மளே தீர்மானம் பண்ண முடியல. ஆனா வரா சந்தோஷம், அதுக்கு நமக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். இப்ப நீங்க அதவே ஒருத்தர் கஷ்டப்படுறத சந்தோஷம்னு நினைக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பகவான் பண்ற இந்த கிருபை எதற்காக என்ன, அவன் கிருபை பண்றதுக்கு தான். அந்த கிருபைன்னு உனக்கு எடுத்த உடனே சொன்னா புரியாது. இந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் இது கிருபைங்கிறது உனக்கு புரியும், ஞானம் வந்த பிறகு. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு மருந்து சாப்பிடணும். 4 வயசு குழந்தை மருந்து சாப்பிடணும். 6 மாச குழந்தையா இருந்தா போட்டுவிடணும். 10-12 வயசா இருந்தா சொன்னா சாப்பிடுவான். 4 வயசுக்கு நாம நிர்பந்தமும் படுத்த முடியாது, அதுவாகவும் விரும்பாது. இந்த மருந்து சாப்பிட்றா அப்படின்னா சாப்பிட மாட்டான். நீ இதை சாப்பிட்டேன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தருவேன். இன்னைக்குள்ள அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான். ஆனா அது நல்ல வார்த்தை இல்லை. சாக்லேட் சாப்பிட்டு பழகின வளர்ற குழந்தைகளுக்கும் இது மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலா உள்ள அந்த பதார்த்தங்கள் சாப்பிடாம வளர்ற குழந்தைகளையும் பார்த்தாலே தெரியும். இப்ப என் பேத்தி ஒருத்தர் பார்த்தா குருவாயூர்ல, இதுக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் தரமாட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு அமைதியா உட்காந்துருக்காங்க. அதுல
உட்காராம இருக்கிறதுக்குள்ள பதார்த்தம் கலந்து இருக்கிற மாதிரி உள்ள பதார்த்தம் கலந்துருக்கு. அதனாலதான் அதை சாப்பிடணும் வெறி சுத்தறது இருக்கிறதெல்லாம் ஸ்டாமினான்னு சொல்லுவா, அல்லது ஸ்டீராய்டுன்னு சொல்றது இல்லை. நீங்க அதுதான் ஒரு வகையில அப்படிதான். அது தெப்பு இல்லையே ஒரிஜினலா. இயற்கையா வர ஸ்டாமினா வேற. அந்த ஸ்டீராய்டு சாப்பிட்றவாளால அந்த ஸ்டீராய்டு மருந்து இருக்கிற பிறகு தான் வேலை செய்ய முடியும். என்னால காத்தால 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்ய முடியும் என்னால. ஏன்னா இயற்கையா அந்த அபியாசம் பண்ணிக்கிறது அதுல இருக்குன்னு அந்த மாமி தான் சொன்னாங்க. அப்ப சொல்றது என்ன நான் கவனிச்சுன்னா, ஓ இதெல்லாம் கூட கவனிக்கணும் போல இருக்கு நாம அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் அவன் சுகரே சர்க்கரையை கூப்பிடுறது கிடையாது. சர்க்கரை சாப்பிடாம நீங்க 1 மாசம் பழகினாலே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் உடம்பு. சர்க்கரைன்னு ஒரு பதார்த்தத்தையே சேர்க்காம இயற்கையா நீங்க சாப்பிட்டு பழகினாலே 1 மாசத்துல உடம்புல அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா நம்ம சொன்னா புரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு பழகிக்கிறோம், சாக்லேட் வாங்கி தரேன், அந்த மருந்து சாப்பிட்றான், சாப்பிட்டு சாக்லேட்டையும் கொடுத்துடுறான். வாசல்ல போய் அவன் என்ன சொல்றான், அவனோட விளையாடுற ஃப்ரெண்டு வீட்டெல்லாம் ஸ்கூல்ல போன உடனே இன்னைக்கு காத்தால நான் என் மம்மியை வந்து மம்மி அம்மியை குழவி அம்மான்னு சொல்லக்கூடாது. இதுவாது தேவையில்ல. இப்ப மா மம் மம் ப்ரோ என்னவோ புதுசா வர நாய் கத்துற மாதிரியா பாஷை. பாஷை இல்லாதவனுக்குடா அதெல்லாம். நமக்கு தான் பாஷை இருக்கு, நமக்கு தான் மொழி இருக்கு. அந்த மொழியவே நாம பேசணும். இது என்ன பழக்கம்? இது ஒரு கல்ச்சரையே நாசம் பண்றோம்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஸ்கூல்லயே அவளே சொல்லி தரா. இந்த மீட்டிங் இதுல எல்லாம் இந்த ஸ்டுடியோலாம் மாம்னு சொல்லுமா. அவன் பிறந்ததுலேருந்து மாம்னு சொல்லாதவங்க நமக்கே தெரியல. அந்த டிபேட்டை பார்த்தா அவளை பார்த்து மாம்னு சொல்லும். என்ன மாம் மண்ணாங்கட்டி மேம் மேம் மாம் இல்லை. அது என்ன, அது கூட எனக்கு சொல்றது இல்லை. ஒழுங்கா ஒன்று அம்மான்னு சொல்லும், இல்லை மாமின்னு சொல்லும். அந்த வார்த்தையை முழுசா சொல்ல வேண்டாமா? அம்மிங்க மம்மிங்க. மம்மிங்க செத்த போனோம்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடுகள் எல்லாம் அந்த பணம் இருக்கு பத்தில, பாதுகாப்பட்ட பணம் இருக்கு பத்தில, அதுக்கு மம்மி இருக்கு. இனிமே யாரும் சொல்லாம இருக்குல்ல, அம்மான்னு சொல்லணும், மாதான்னு சொல்லணும். அதுதான் ஒரிஜினலான வார்த்தை. எங்க அம்மா கொடுத்தா இந்த சாக்லேட்டை அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லி சொல்றான்னா, நான் மருந்து சாப்பிட்டேன் அதுக்கு இந்த சாக்லேட் கொடுத்தா அப்படிங்கிறான். அவன் சொல்றதுக்கு நாம எப்படி சொல்றோம்னா, நான் இந்த கோவிலுக்கு போனேன், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த கோவிலுக்கு போனேன், என் பிள்ளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தது, இந்த கோவிலுக்கு போனேன், எனக்கு கஷ்டம் போச்சுன்னு நாம சொல்றதுக்கும் அவன் சாக்லேட் கொடுத்தான்னு சொல்றதுக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அந்த மருந்தோட பலன் சாக்லேட்டா? அதுதான் இந்த கேள்வி. மருந்து சாப்பிட்டா சாக்லேட் கிடைக்குமா? அவன் எல்லா குழந்தைகளுக்கும் அப்படிதான் சொல்றான். நான் மருந்து சாப்பிட்டேன், எங்க அம்மா எனக்கு சாக்லேட் கொடுத்தா, நீனும் உங்க அம்மாவை படுத்தாம மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கும் சாக்லேட் தருவா அப்படின்னு இவன் வேற டீச்சிங் வேற பண்றான். நமக்கு தான் நம்ம செய்யறதுக்காக பொறுத்தையாருக்கு உபதேசம் பண்ணதான் ரொம்ப பிடிக்குமே. இதை சொல்றான். அவன் அம்மா மருந்து கொடுத்தது சாக்லேட், மருந்தோட பலன் சாக்லேட் இல்ல, அந்த மருந்தே சாக்லேட்டுக்காக தான். அந்த மருந்தை கொடுத்ததே சாக்லேட் தின்னு அந்த வியாதிக்கு தான். இன்னும் உடம்பு நன்னா இருக்கணுங்கிறது, சாக்லேட் சாப்பிட்றதே உடம்பு நன்னா இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த மருந்து. அது மாதிரி பகவான்கிட்ட வரதே கஷ்ட நிவர்த்தின்னு நாம் சொல்றமே தவிர கஷ்டம்னு ஒன்று கிடையாது. சுகம் இல்லாததுனால கஷ்டம். இருட்டுன்னு ஒன்று தனியா உண்ட. லைட்டுங்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கு, இருட்டுக்கு சோர்ஸ் இருக்கு. அங்கேயாவது எங்க லைட் இல்லையோ அங்க இருட்டு, எங்க சுகம் இல்லையோ அங்க துக்கம், எங்க ஆரோக்கியம் இல்லையோ அங்க வியாதி, எங்க ஆனந்தம், எங்க ஒரு சந்தோஷம் இல்லையோ அங்க துக்கம், எங்க பலம் இல்லையோ அங்க பலகீனம். எல்லாம் எதிர்தான் விஷயம். இல்லேன்னு இல்லாதவைங்கிறது இருக்கும். எதிர்மறையும் ஒரு தனியா சிருஷ்டி கிடையாது. இப்ப இது மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது, நான் வராதப்பட்டதுக்கு ஒரு வியாதி வந்தது. வியாதி வந்த உடனே குருவாயூர் கோவிலுக்கு வந்த உடனே பாகவதம் பாராயணம் பண்ணினார். பாகவதம் பாராயணம் பண்ணின உடனே நாராயணியத்தை பண்ணினார். இந்த காரியங்கள்லாம் எதனால நடந்தது? வியாதியால நடந்தது, கஷ்டத்தால நடந்தது. அதனால பின்னாடி ஹே ரோகா யூயமேவ சததம்னு சொல்ல போறார். என் வியாதி போகணும்னு சொல்லிட்டு வந்த தத்ரி
இந்த நாராயணியத்தை பிடிக்கும் போது ரோக தேவதையே உனக்கு ஒரு நமஸ்காரம், நீ இல்லைன்னா நான் குருவாயூர்பட்ட வந்திருப்பேனான்னு கேட்டான். இந்த பக்கம் வந்திருப்பேனா? நான் வந்திருக்கவே மாட்டேனே. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கஷ்டம் கொடுக்கறது என்னத்துக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய ரூபம் இருக்கு, அந்த ரூபத்தை தரிசனம் பண்றது மனுஷ ஜென்மாவோட பிரயோஜனம். எப்படி இருக்கான் பகவான்? சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக ப்ரோத்பாசி பலாந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்த்ரஹசிதோல்லாசம் சுனாசாகுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலகௌஸ்துபம் துத்ரூபம் வனமல்யாரபடல ஸ்ரீவத்சதிப்ரம் பஜே கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத்பாஹு சதுஷ்க சங்கதகதா சங்காரி பங்கேருஹ காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி ஆமலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். குருவாயூர் போய் பார்க்கிறவா இப்ப பல அலங்காரங்கள் பண்றா. நார்மலா குருவாயூர் வந்தா உச்சி காலத்துல ஒரு அலங்காரம் இருக்கும், விசேஷம். நார்மலா உள்ள அலங்காரம் எப்படி இருக்குன்னா அதுதான் படத்துல எல்லாம் வராது. ஒரிஜினலா குருவாயூரப்பன் 2 கையோட தான் இருக்கான். வெண்ணையை வச்சிருக்கா மாதிரி சதுர்புஜத்தோட தான் இருக்கான். இந்த ரூபத்துல இருக்கிறதே அது விஷ்ணு தான். இது மதுராபட்டினத்துல உள்ள ஒரு கோவில்ல உள்ள விக்கிரகம். இந்த குருவாயூர்ல இருக்க இந்த விக்கிரகம் மதுராபட்டினத்துல இருக்கு. ஆதிநாராயண பெருமாள் வசுதேவர் அந்த பரம்பரையில வந்தவா பூஜை பண்ணியிருந்தான். பகவான் துவாரகைக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது இந்த சுவாமியை தூக்கி போயிட்டார் துவாரகைக்கு. அங்க வசுதேவரும் தேவகியும் பூஜை பண்ணினா, உத்தவர் பூஜை பண்ணினா, மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே அப்படின்னு இந்த சரித்திரத்தை தாத்தாவோட அந்த ஸ்தோத்திரத்துல பதிவு பண்ணுவார். அந்த கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சு பகவான் அங்கேருந்து கிளம்பும் போது துவாரகேங்கிற நகரமானது சமுத்திரத்துல மூழ்கடிக்கப்பட்டது பாகவத புராணம் இருக்கு. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எல்லாமே ஆழ்கடல் ஆராய்ச்சியில அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி இந்த கவச்சங்களோட போய் பிஎம்பி அணியில கூட பார்த்தாருன்னு ஒரு நியூஸ் வந்து அந்த துவாரகையை போய் தரிசனம் பண்ணினார் அப்படி. அங்க கீழே ஒரு நகரம் இருக்குங்கிறது வாஸ்தவம் தான் அப்படி. அந்த சுவாமி என்ன பண்ணினார்னா குரு வாயு, வாயு பகவான் குரு பகவான், குருங்கிறது ப்ரஹஸ்பதி, இவா 2 பேர்த்தையும் கொடுத்து இதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருவோன்னு பகவான் கொடுத்துட்டான். அவ மேற்கு சமுத்திரக்கரை வழியாவே கொண்டு வரது. இப்ப இருக்கே குருவாயூர் அந்த பக்கத்துல ஒரு பெரிய தீர்த்தம் உண்டு, அதுக்கு நாராயண தீர்த்தம்னு பேரு. கரையில உள்ள கோவிலுக்கு சிவன் கோவில், இங்க சிவன் கோவில் தான் கரையில. இந்த கிருதயுக இந்த கதை நடக்கும் போது அந்த தீர்த்தம் கிருதயுகத்திலேருந்தே இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் இந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு வரும்போது சிவபெருமான் கூப்பிட்டு இங்க பிரதிஷ்டை பண்ணி, ஏன்னா இந்த தீர்த்தத்துக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தமா இருக்கட்டும். நான் பக்கத்துல போறேன்னு மம்மியூர்னு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது மம்மியூர். அதனாலேயே குருவாயூர் கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு வரதே அந்த மூலையில துர்க்கை இருப்பா. துர்க்கை கிட்ட ஒரு போர்டு இருக்கும். இது சிவன் கோவிலோட இடம். சிவபெருமான் தான் குருவாயூரப்பனுக்கு இடம் கொடுத்தார். அந்த சிவபெருமான தரிசனம் பண்ணினாதான் குருவாயூர் தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும். முடியாதவா இங்கேருந்தே சிவபெருமான நினைச்சுக்கோங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா. போட்டிருக்கோம் அந்த போர்டு, இன்னைக்கு போட்டிருக்கா. அந்த விக்கிரகம் இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய அலங்காரம் பண்றது. சூரிய ஸ்பர்தி கிரீட்டம், உதயகால சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி கிரீட்டம். ஊர்த்வ திலகம், அழகான திலகம், பகவானுடைய நெத்தியில திலகம்.
ஊர்த்வதிலக ப்ரோத்பாசி பலந்தரம். அந்த நெத்தி இருப்பாரு அப்படியே அழகா பளிச்சுன்னு இருக்கணும் நெத்தி. சில பேருக்கு இந்த பொட்டு விட்டுக்கிறதுக்கே நெத்தி இருக்காது. சில பேருக்கு நன்னா பிளாட் போட்ட மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. அழகா அதுக்கு தகுந்த அளவோட இருக்கணும். அழக குந்தனங்கள்லாம் அழகா இருக்கு. கருண்யா குலநேத்திரம். இந்த கண்கள் இருக்கே, இது எப்படி இருக்குன்னா காது பரியந்தம் நீண்டதான கண்கள். ஒரிஜினலா 2 பேருக்கு தான் அப்படி. ஒன்று நாராயணன், இன்னொன்று நாராயணி. இவா 2 பேருக்கு கூத்தர்கள் கிடையாது. அம்பாள், மகாவிஷ்ணு, பாக்கி எல்லாருக்குமே இதோட கண் நின்று போயிடும். காது பரியந்தம் நீண்டதான கண்கள். இது காது பரியந்தம் கண்கள் நீண்டதா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான், அது அழகுங்கிறதுனாலதான் மையிட்டுக்கிற பழக்கம் அந்த காலத்துல உண்டு. மையிட்டு இழுத்து விட்டுப்பா. இன்னைக்கும் நம்ம அந்த கதகளி ஆடுறாங்க கேரளாவில், அந்த வேஷத்துல பார்த்தேன்னா அந்த கண்ணை அப்படி காது பறிந்து மறைஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரிஜினலா நமக்கெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு இதை ஒரு ஆராய்ச்சி பண்றவா சொல்றா. சாஸ்திரங்கள்ல பகவானுக்கு இருந்தது, நமக்கு இருந்ததா இல்லையாங்கிறத பத்தி விஷயம் இல்லை. இருந்திருந்தாலும் தப்பு கிடையாது, பகவானோட அம்சம் தான் நாமல். ஆர்திரஹசிதோல்லாசம் சுனாசா புகம். கருணை ததும்பிய கண்கள். கண்கள் இருந்து விஷயம் இல்லை, கருணை ததும்பரதா இருக்கணும். அந்த கருணை ததும்பர கண்கள், அழகான கண்ணாடி போல கண்ணங்கள், உயர தூக்கப்பட்டதான மூக்கு, செவந்ததான உதடு, முத்து போன்றதான பற்கள், 2 காதலையும் மகர குண்டலங்கள் பிரகாசிக்கிறது. வில் போல் வளைந்ததான 2 புருவங்கள், சங்கம் போல கழுத்து பிரகாசிக்கிறது. அந்த கழுத்துல மந்தார மாலை, வைஜெயந்தி மாலை, துளசி மாலை, முத்து மாலை பிரகாசிக்கிறது. தோல்ல தோல் வளையல்கள் பிரகாசிக்கிறது. கங்கணங்கள் பிரகாசிக்கிறது. மோதிரங்கள் பிரகாசிக்கிறது. மார்புல கௌஸ்துபம்னு ஒரு ரத்னம் பிரகாசிக்கிறது. மகாலட்சுமி மார்புல இருக்கா. குறுகியதான இடுப்பு, திவ்யமான பீதாம்பரம். அம்பரம்னா துணி, பீத்தம்னா மஞ்சள்னு. அதனாலதான் கேரளாக்கார முழுக்க மஞ்சள்ல தான் கட்டிப்பான். நாம ப்ளீச் பண்ணி கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, கேரளாக்கார அப்படி கட்டிக்க மாட்டான். ப்ளீச் பண்ணாது மட்டும் இல்லை, அந்த கரையும் பார்த்தா பார்டரும் கோல்டு கலர்ல இருக்கும். ஒரிஜினலாவே தங்க வேஷ்டி. இப்ப அப்படி ஒண்ணு இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல தங்க பார்டர்னு ஒன்று தெரியுமா? தங்கத்துல நூல் பண்ணி அதை ஓரத்துல பார்டரா வச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி தங்கத்திலேயே நூல் பண்ணி அதையே வேஷ்டியா வச்சு கட்டின காலம், ராஜாக்கள்லாம் கட்டின காலம். இன்னொன்று சொல்றேன், நான் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபேஷன், இப்ப இன்னைக்கு கரண்ட்ல என்னன்னு நான் அப்டேட் பண்ணிக்கல. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது இந்த வேர்ல்டுல? லண்டன், பாரிஸா லண்டனாக ஒரு ஊரை சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அந்த பாரிஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம சாஸ்திரங்கள்லாம் இந்தியா தாங்க. ராமாயண காலத்துல, மகாபாரத காலத்துல இருந்த அந்த வஸ்திரங்கள் எல்லாம் பத்தி வர்ணிக்கிறார், எப்படி இருந்தது அப்படின்னு. அதெல்லாம் பார்த்து இன்னும் சொல்ல போனா, நாம தான் அந்த நாகரிகத்துல உயர்ந்து நின்றோங்கிறது அடையாளம் தான் நம்ம தேசத்தை நோக்கி எல்லாரும் வந்ததே. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் 1000 வருஷம் வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் இந்தியாவை நோக்கி வந்திருப்பாரு. எப்படின்னா, இந்தியாவிலேருந்து வெளியில போய் ஒரு சாமானை கொடுக்கும் போது இது எங்க கிடைக்கிறது அப்படின்னா, இந்தியாவில் கிடைக்கிறதுன்னா உடனே இந்தியாவுக்கே வந்தா என்ன, பார்த்தா என்னன்னு தோணும். அப்படி வர ஆரம்பிச்சு கடைசியில் நம்மளையே ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்தா மாதிரி நமக்கே காப்பு வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒரிஜினலா இங்க தேடி வந்தவர்கள் அந்த தங்கத்துல நெய்யப்பட்டதான வேஷ்டி, அதனால பீதாம்பரம். அதுக்காக இதை நீ சொல்ற பீதாம்பரம். அதுக்கு மேல ஒட்டியான அழகான தொடைகள், அழகான கொலுசு, நவரத்னங்கள். அந்த நகங்களை பார்த்தா குத்து போல இருக்கணும். நகத்தை பார்த்தாலே ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ண முடியும். மேல சாயத்தேவை மறைச்சுடுறோம் நாம.
ஒரிஜினலா நகத்தை பார்த்தா இவ ஆரோக்கியமா, அப்படி ஒரு வைத்தியம் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எந்த வியாதியை வேணாலும் நகத்தை பார்த்து சொல்லலாம். ஒரு ஆச்சரியம். கல்யாணராமன் ஒரு டாக்டர், ஒரு புரியத்துக்காக சொல்றேன், நம்ம சீர்காழியில் இருந்த கையை தொட்டா ஹார்ட் அட்டாக் சொல்லுவார். இசிஜியை பார்த்தா சொல்லுவார், இந்த இடத்துல பிளாக் சொல்லுவார். இன்னைக்கு ஆஞ்சியோ பண்ணாலே 10 பேரை கூப்பிட்டு கேட்க வேண்டியது, இது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். அவ்வளோ உழைப்பு அந்த காலத்துல, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ அனுபவம். டாக்டருக்கு படிக்கிறவன்னா உண்மையாவே அவன் உயர்ந்த டாக்டரா இருக்கான்னா நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்காங்க. அந்த அனுபவம் என்ன பார்த்தா மட்டும் போறாது, புத்தின்னு ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது 1 லிட்டர் பாட்டில், இதை கொண்டு போய் மெரினால முக்கியத்தினால இது என்ன 2 லிட்டரா பிடிக்கும்? இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் தானே, 1 லிட்டர் தான் பிடிக்கும். படிக்கணுங்கிற ருச்சி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அது இல்லாம படிப்பு வரவே வராது. ஒரு பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி முத்து முத்தா பிரகாசிக்கக்கூடிய நகங்கள், இத்தனை அழகா பகவான் இருக்கான் அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு கேசாதி பாத வர்ணனம் அப்படின்னு சொல்றது. பாதாதி கேச வர்ணனம் வேற, கேசாதி பாத வர்ணனம் வேற. அந்த காலை பிடிச்சது ஆலம்பே விமலாம்புஜ துதிபதாம் மூர்த்திந்த வார்த்திச்சிதம். அந்த கால்கள் ரெண்டையும் பிடிச்சுன்னு தொங்கரே குருவாயிரப்பா, உன்னோட மூர்த்தி தான் என்னோட ஆர்த்திய போக்கணுங்கிறார். ஆர்த்தினா என்ன அப்படின்னா மனோவியாதின்னு, ஆர்த்தி அப்படின்னா மனோவியாதின்னு அர்த்தம். எத்தனையோ பேர் வச்சிருந்துருக்காளே, அவ என்ன நினைச்சுன்னு வச்சிருக்கான்னா அந்த ஆரத்தி காமிக்கிறேன் அது அல்லது கற்பூர ஹாரத்தின்னு நினைச்சு வச்சிருக்காவா. அது HA அப்படின்னு தான் மாற்றிக்கணும். ஹாரத்தி வேற, ஆர்த்தி வேற. ஆர்த்தி அப்படின்னா மனோவி. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். சம்ஸ்கிருதத்துல பேர் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுலதான் தோண்ட மாடனா வர்றது பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு நெட்ல நீங்க பார்த்தா போறாது. நெட்ல எழுதுறது எல்லாம் பஞ்சாங்கமே இன்னைக்குள்ள பரிஸ்திதி சொந்தமானா, பஞ்சாங்கத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. விவரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இது கரெக்டான செக் பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும். பிரிண்டிங் மிஸ்டேக்கும் இருக்கும், கால்குலேஷன் மிஸ்டேக்கும் இருக்கும். அது லக்னம் ஒன்று இருக்கும், உதயாதி விஷயம் வித்தியாசம் இருக்கும், திதிவார நட்சத்திரத்துல வித்தியாசம் இருக்கும். இப்படி அந்த பகவானுடைய ரூபத்தை சொல்லி, இந்த ரூபத்துல மகாலட்சுமி அப்படியே லயிச்சு போய் என்ன இது இந்த மாதிரி ரூபம் இருக்கே, இந்த ரூபம் இப்ப குருவாயூர்ல நான் பார்க்கிறேனே, இதை எங்க போனா பார்க்க முடியும்னு கேட்டேன். எத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாதி காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो त्रैलोक्यमहीयसोऽपि महितम्. இந்த ரூபம் இருக்கு, இந்த மூன்று உலகத்துல உயர்ந்ததை காட்டிலும் உயர்ந்தது. சம்மோகனம் மோகனாது, மயக்கர வஸ்துக்கெல்லாம் மயக்கரமானது, ஆகர்ஷணம் பண்றதுக்கெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய காந்தம் காந்த நிதானத்தோ மதுரம் மாதுரிய துரியாத, மதுரமான வஸ்துக்கெல்லாம் மதுரமான. ஓராமா நீனாவும் ஏற்றி வச்சீரா அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனை சொல்லும் போது. ததி க்ஷீர திராட்சா இதெல்லாம் இக்ஷு, இக்ஷுனா கரும்பு. சொன்னா கரும்பு இந்த இந்தியாவில் இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்ததுங்கிறான். கரும்பு இந்த தேசத்துல இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணலன்னு அவ நினைச்சுட்டு இருக்கா. காமாட்சி கையில கரும்பு இருக்கு, அவன் என்ன போய் சுவிட்சர்லாந்துல வாங்கிட்டு வந்தாளா காமாட்சி? கொஞ்சமா பேசுறதே அறிவு வேண்டாமா? அந்த ரூபத்துல தியான ஸ்லோகத்துல அதெல்லாம் இருக்கு. இது இந்த தேசத்துல உள்ளது, அது மன்மதன் கையில இல்லே கரும்பு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சுகர் கண்டென்ட் இருக்குதுல அதுதான் காமத்துக்கு முக்கிய
முக்கிய காரணமாக இருக்கிறது. நானும் சொல்ற ஒரு கதையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் வந்து ஒரு வயத்தறிச்சலுக்கு மனசுல என்னன்னா, பாலபிரிவாள் பேசிட்டு இருக்கிறதே சொன்னாங்க. நான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கிறது பாலபிரிவாள் கதை வந்து நமக்கு ரசிக்கணுங்கிறது விஷயம், அது ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது. ஆனால் வேணுங்கிற அளவுக்கு நம்ம பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டோம். நாம் பக்தியை கையில் எடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம வாழ்வியல் பிரச்சனைகளால், நமக்குள்ள வாழ்வியல் பிரச்சனைகள் வேற எதையும் நாம ஃபோக்கஸ் பண்ண முடியாதபடிக்கு நம்ம வாழ்க்கை இருந்தது. பொழுது முடிஞ்சா பிரச்சனை, பொழுது முடிஞ்சா சண்டை, பொழுது முடிஞ்சா யுத்தம் அப்படின்லாம் இருந்ததுனால நம்ம பக்தியை மட்டுமாவது மிச்சம் வைக்கணும், டெக்ஸ் எல்லாம் நெற்று பண்றதோட வச்சுடணும் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்தாச்சு. நாம அந்நிய படையெடுப்புகள்லாம் கவனிச்சுக்கிறோம், தான் புரியும். அந்நிய படையெடுப்புகள்லாம் தாண்டி ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்தாச்சு. நார்மல் லைஃபுக்கு வந்த உடனே நம்ம டெக்ஸில் உள்ள எல்லா விஷயத்தையும் கலப்பணுங்க. கலப்பி அத்தனையும் எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி நாம பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் இது என்ன உயர்வுங்கிறது தெரியும். எல்லாம் இருக்கு இதுல இல்லாததும் கிடையாது. இந்த சாஸ்திரங்கள்ல புக்குல சனாதன வைதீக நூல்கள்ல சொல்லப்படாத விஷயமே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசலாம், அதை பற்றின மூலம் இருக்கும். அது இந்த மதுரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதுல்ல, அவ சொன்ன மதுரம் வேற, இப்ப இருக்கிற மதுரம் வேற. இப்ப என்ன சொல்றாரு நாராயண பட்டத்திரின்னா, மாதுரிய துரியாதபி, இந்த மதுரங்களுக்கெல்லாம் மதுரங்கள் அப்படின்னு இருக்கு. அதை சாப்பிட்டா இந்த கேரளாவில் தன்வந்திரின்னு கோழிக்கோடு ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லாருமே தன்வந்திரின்னு பேர் வச்சுப்பாங்க. அவர் வந்து காஞ்சங்காடில் சப்தாகத்துக்கு வந்துருந்தார் அந்த டாக்டர். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து உங்கள் கால் பண்ணணும் சுவாமின்னா போனேன். இப்படி ஒரு ஈயா செடிகள்லாம் வச்சுருந்தா அதில் ஒரு செடியை பிச்சு என் காதில் கையில் கொடுத்தார், இந்த வாயில் போட்டுக்கோங்கன்னார். நான் வந்து போட்டுக்கலாமான்னு போட்டுக்கோங்க போட்டுருந்தேன். போட்டுட்ட உடனே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கொடுத்தார் கையில். இப்போ வாயில் போட்டுக்கோங்கன்னா ஒன்றுமே இல்லை, சர்க்கரை திரிக்கவே இல்லை. ஏன்னா அந்த செடியோட தன்மை அது மாதிரி, அந்த பச்சளையோட தன்மை அது மாதிரி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நெல்லிக்காயா சாப்பிட்டுக்கணும். நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிப்போம் அந்த காலத்துல. குழந்தையெல்லாம் விளையாடும், ஏன்னா அது ஸ்வீட்டா இருக்கும், வாயில ஊற்றினோடனே ஸ்வீட்டா இருக்கும் அந்த தண்ணி. நெல்லிக்காயை கடிச்சுட்டு ஜலத்தை குடிச்சோம்னா ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இப்போ எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு, இந்த ஸ்வீட்ல எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. இந்த பட்டத்திரி சொல்றது என்னன்னா, நீ லோகத்துல எதை கண்டு போதைன்னு நினைக்கிறியோ, எதை கண்டு மயக்கம்னு நினைக்கிறியோ, எதை உயர்வுன்னு நினைக்கிறியோ, எதை ஸ்வீட்னு நினைக்கிறியோ, அதுக்கு எல்லாத்துக்கும் டாப்பு குருவாயூரப்பன் தான். மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதர், அழகுன்னு எதை நினைக்கிறியோ அதுக்கு மேல அழகு பகவான். ரூபம் ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம், ஆச்சரியம்னு எதை நினைக்கிறியோ அதுக்கு மேல ஆச்சரியம். எல்லாத்திலையும் உயர்வான ஒரு ரூபம், ஒரு பொருள் உண்டுன்னா பகவான் தான். அதை சொல்லி இந்த இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்த வந்து அடைஞ்சா. தத்தாவத் தத்தாதின் மதுராத்மகம் தவபு சம்பிராப்ய சம்பன்மயி சாதேவி பரமுத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ துத்ரூபமானோஜ்ஞக பிரேமஸ்தைரியமயாதயாத சாபலபலாத் சாபல்யவார்த்தோதபூத். இந்த ரூபத்தை அவள் அடைய, மகாலட்சுமி வந்து அடைஞ்சதே இவ்வளவு உயர்வு இருக்கிறாள். இதை தியானம் பண்ற வாழ்க்கையும் பேர்றாள். 10 பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாமரைப்பூவுக்கு சின்ன பூவும் இருக்குன்னா இந்த வண்டு என்ன பண்ணும், தாமரைப்பூல தான் நிறைய தேன் இருக்கு அப்படிங்கிறது ஒரிஜினல். மற்ற பூக்களையும் தேன் இருக்கிறதுனால இந்த பூவை சாப்பிட்டுட்டே இருக்கிறது அந்த பூக்கு போகும், அந்த பூக்கு போகும், அந்த பூக்கு போகும். அது மாதிரி இந்த பகவானை வந்து அடைஞ்ச மகாலட்சுமி பகவானை ஆராதிக்கக்கூடிய பக்தர்களுடைய ஹிருதயத்தில் உள்ள பகவானையும் பார்த்து அவளையுமே பிடிச்சுக்கிறார். அடுத்து ஒரு பக்தர் இருந்தால் அவளை பிடிச்சுக்கிறார், அவளை பிடிச்சுக்கிறார். அதனால
உங்ககிட்ட உள்ள ஒரு ஈடுபாடுனாலதான் லட்சுமி இப்படி டிராவல் பண்றா. ஆனா அவளுக்கு என்ன கெட்ட பேரு அப்படின்னு சொன்னா சஞ்சலான்னு. ஒரு இடத்துல நிலைக்க மாட்டேங்கிறா. யார் பகவான் ஆராதிக்கிறாளோ அவள்கிட்ட வரா. அப்படின்னா என்ன, இப்ப நோட்டு இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தோம்னா அதுல ஒரு சில்லற 50 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு எடுத்து வச்சா ஒரு 50 ரூபா நோட்டு காத்தால ஒரு பர்ஸை விட்டு கிளம்பினா எத்தனை கை மாறும், எத்தனை பேர் கை மாறி அதை டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஆயிடும். அப்படி சொல்லிவிட்டு அப்பேற்பட்டதான ஒரு ஆகர்ஷணத்தை உடையதான உன்னுடைய இந்த திருமேனி, இதை அனுபவிச்சு அன்போட பார்க்கறது தான் பக்தின்னு பேர். இந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னா உன் கதைகளை கேட்கறதுனாலதான் வரும். பொதுவாக கதையை கேட்டாதான் குணம் தெரியும், குணம் தெரிஞ்சாதான் ரூபம் நிற்கும் மனசுல. இப்ப சத்த முன்னாடி ஆரம்பிக்கிறதே ஒரு விஷயம் சொன்னேன். குணத்தினாலதான் நமக்கு விருப்பு வெறுப்புங்கிறது வருது, குணத்தினாலதான் நினைவு வருது, நினைவு வந்தாதான் உருவம் மனசுல நிற்கும். ராமா ராமா ராமான்னு நாம பகவானை கூப்பிடுறதுக்கும் ராமன் பிள்ளைக்கு பேர் வச்சா கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பகவானை கூப்பிடுறதே ராமா அப்படின்னு வாய் சொல்றது எங்கேயோ மனசு பீச்சில் போய் நிற்கிறது. இதே பிள்ளைய கூப்பிடுறதா இருந்தா ராமா அப்படின்னு கூப்பிடுறோம். ஐயா தானே சர்வாங்கமும் சந்தோஷப்படுற மாதிரி. அது மாதிரியே பகவானை கூப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. பிரியம், இந்த பிரியம் பிள்ளைகிட்ட உள்ள பிரியம், அந்த பொதுவா ஒரு சொல்லும் போது அந்த ரூபத்தை நினைச்சுன்னு தானே சொல்றோம். நாம பகவன் நாமாவை மட்டும் ஏன் பகவத் ஸ்வரூபத்தை நினைக்காம சொல்லணும்? சொன்னாலே புண்ணியம், அது ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. ஆனா நினைச்சா விசேஷம் தானே. அந்த அந்த அன்பு எப்படி வரும்னா கதைகளை கேட்டாதான் வரும். துத்பக்திஸ்து கதாரசாமிருத ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌಢிரசார்த்ரதா த்ருததரம் வாதாலயாதீஸ்வர. உன் பக்தியோ வெளியினா அது எப்படி ஒரு கதாரசாமிருத ஜரி, கதையாகிற ரசமாகிற அமிர்தத்துல கொட்டக்கூடிய அருவின்னு இந்த வார்த்தை பத பிரயோகம் இருப்பாரு. இப்ப சீசன்னா குத்தாலம் விடுவா எல்லாரும், குத்தாலத்துல எல்லாம் அருவி இருக்கு அப்படின்னு. சீசன் ஆனாலும் குத்தாலம் போவோம், சீசன் குடிச்சாலும் குத்தாலம் போவோம். சீசன் தான் பைத்தியம்னு அர்த்தம். அந்த காலத்துல சித்தப்பிரமம் வச்சுக்கோங்க, குத்தாலத்துல கொண்டு நிறுத்துவா தெரியுமா உங்களுக்கு? அந்த தண்ணி தலையில பட்டுதுன்னா தெளியுங்கிறதுக்காக அந்த தண்ணி போர்ஸா விழுந்து பார்த்தீங்களா, அதுல தெரியும், பைத்தியம் தெரியும். இன்னைக்கெல்லாம் தெரியலையேன்னா ஏதோ 1-2 பேருக்கு பிடிச்சது, அது சரியா போச்சு. இது எது வெளுப்பா உள்ள வேஷ்டில ஒரு கரை பட்டதுன்னா இது கரைன்னு சொல்ல முடியும். கோவில்ல கை உடைச்சுக்கிற வேஷ்டில எது கரைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அது மாதிரி பிரச்சனை ஒன்னா இருந்தா அதனால இது பைத்தியம்னு சொல்லலாம். ஏன்னா 1-2 இருக்கு பிரச்சனை. அதனால யார் ஒரு மனோதத்துவ டாக்டர் அபூர்வமா ஒரு லேடி இருந்தாங்க தாத்தா காலத்துல அபிராமத்தில் சங்கீதத்தை சொன்னான். பைத்தியத்துக்கும் பைத்தியம் இல்லைங்கிறதுக்கும் ஒரு ரூல் தான் வித்தியாசம். தாத்தா பெரியவரேன்னாரு. எல்லாருமே பைத்தியம் தானே அந்த அம்மா. இந்த பைத்தியத்தோட ஆக்டிவிட்டி எல்லாருக்குமே உண்டு. பைத்தியத்துக்கு பைத்தியம்னு தெரியறதுக்கு அவளுக்கு தெரியல. இதான் வித்தியாசம் தான். ஒரு 51-49% தான் எல்லாத்தையும் இருக்கே தவிர எல்லாத்தையுமே பைத்தியத்துக்குள்ள சுபாவம் உண்டுன்னாரு. அதெல்லாம் தெரியும். எதுல? பக்தியாகிற அமிர்தமாகிற வீழ்ச்சியில தெளிவு வரும். எது வாழ்க்கையில பைத்தியம் முடிச்சுதானே அடையணும். நாம இது சுகம், அது சுகம், அது சுகம், அது சுகம் அப்படின்னு சொல்லிட்டு எது சுகம் அப்படிங்கிறது கதையை கேட்டாதானே புரியாது. இல்லை இது சுகம் அது சுகம் அப்படின்னு அலைஞ்சு அதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடைஞ்சவனோட நிலை எப்படி இருக்குன்னா சுகத்தை தேடி அலையறான். ஒரு ரிஷிகேசன் போறேன்னு நான் எங்கேயாவது சொல்லிட்டேன்னா உடனே 100 பேர் வரையங்கிறா என்னோட.
ரிஷிகேஷத்தில் வந்து எல்லாத்தையும் விட்டு ரிஷிகேஷத்தில் வந்து உட்காந்து தான் தேவையில்லை. அந்த காலத்தில் காசி இப்போ ரொம்ப பிஸி டவுனாக போயிடுது. ரிஷிகேஷத்துக்கு வரேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நீ தான் சௌக்கியம்னு தானே நினைச்சு இந்த வீட்டை சம்பாதிச்ச, பணத்தை சம்பாதிச்ச, காரை சம்பாதிச்ச, உத்தியோகத்தை சம்பாதிச்ச, தொழிலை சம்பாதிச்சிருந்த, பந்துக்களை சம்பாதிச்சிருந்த, ஃப்ரெண்ட்ஸை, இதெல்லாம் தொலைஞ்சாதான் சுகங்க. இதெல்லாம் பெரிய டென்ஷனாக இருக்கு, எனக்கு இந்த டென்ஷன் ரிலீஃபுக்கு வரணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்போ எது சுகம்னு ஒரு விஷயத்தை எழுதிக்கிறேன். சுகம்ங்கிறது மெட்டீரியல் சார்ந்த விஷயம் இல்லை, மனசு சார்ந்த விஷயம்னு புரிய பார்த்தீங்கன்னா சுகம்னா என்னன்னு தெரியாது. சுகம்ங்கிறது பொருள் சார்ந்த விஷயமா நாம நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. இது பொருள் சார்ந்தது அல்ல, மனசு சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுன்னா அப்ப சுகம் என்னன்னு தெரியும். அந்த அந்த ஆனந்தத்தை அந்த பக்தியானது கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த தசகத்தில் சொல்றார். படந்தோ நமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதா ஸ்மரந்தோ ரூபந்தே வரத கதயந்தோ குணகதாஹ சரந்தோ ஏ பக்தாஹ त्वयि खलु रमन्ते परममुनि अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितानि पठन्तो नामानि. பகவானுடைய நாமங்களை முதல்ல சொல்லணும், வாக்கு சொல்லணும். இப்படி போகணும் உள்ள திருக்கரணம்னு சொல்லுவான். கர்மனா மனசா வாச்சா, செயல்கள் வாய் மனசு. இதுல மீடியமா இருக்கிறது வாக்கு. இந்த வாக்கால சொல்லி பழகிட்டோம்னா அது எண்ணத்துக்கு வந்துடும். எண்ணத்துக்கு வந்தா அது செயலுக்கு பெறும். எத்தி மனசாத்தியாயதி தத் வாச்சாவததி தத் கர்மனா கரோதின்னு ஒரு சிஸ்டத்தை சொல்றது வேதம். எதை நினைக்கிறோமோ அதை பேசுறோம், எதை பேசணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்றது. இந்த பக்தி என்ன காமிக்கிறதுன்னா எண்ணமும் வேறா இருக்கு, செயலும் வேறா இருக்கு. இந்த மனசையும் இந்த உடம்பையும் இந்த பக்திக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா மனசை நினைன்னா நினைக்காது, உடம்ப செய்யின்னா செய்யாது, வாயை கொண்டாண்டால் முதல்ல வாக்க கொண்டான். வாக்க பகவானுக்கு பகவன் நாமாவை சொல்லு. பகவன் நாமாவை படந்தோ நாமானி சொன்னா சொல்ல சொல்ல 10 தடவைக்கு ஒரு தடவையாவது ரூபம் ஞாபகத்துக்கு வரும். சொல்லும் போது எப்படி சொல்லணும்? பிரமதபர சிந்தோ நிபதிதாக, கோவிச்சுக்கிற மாதிரியோ கடிக்கிற மாதிரியோ அழுத்தமாவோ கத்தி சொல்லணுங்கிறது வேற, அன்போடு சொல்லணும். பகவான் நாமாவை சொல்லும் போது அன்போட பகவான சொல்றது. சொல்றேன் ராமா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் ராமா ஒரே அப்பாவே 2 வகையா கூப்பிடுறோம். கிருஷ்ணா அப்படின்னா அதற்றாமணி இருக்கும், இந்த பிரியத்தோட கூப்பிடணும், அன்பு மூழ்கி கூப்பிடணும், எண்ணத்தோட கூப்பிடணும். எந்த நாமாவை சொல்றோமோ அந்த உருவம் ஸ்மரந்தோ ரூபந்தே. இது இப்படி பழக 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 வரத கதையந்தோ குணகதாக. இது எப்படி வரும்னா கதை கேட்கறதுனாலதான் வரும். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. பொதுவாக கதை கேட்டால் தூக்கம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தூக்கம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்க மற்ற ஒரு மெட்டீரியல் லைஃப்ல உங்களை என்ஜாய் பண்ணத உங்க மனசு ஸ்ப்ரெட் ஆகுது. கதை சொல்லும் போது உங்க மனசு ஃபோக்கஸ் ஆகுது. மனசு நாசம் ஏற்படும் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா. அப்ப என்ன பண்ணும்? அது நம்மளை கொண்டு தூக்கத்துல தள்ளி விட்டுரும். இவன் நம்மளை அழிக்க பார்க்கறான்னு அது நம்மளை கொண்டு தூக்கத்துல தள்ளி விட்டுரும். இதே ஒரு வம்பு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா ராத்திரி 2 மணி 3 மணி ஆனாலும் இது ரிசல்ட் என்னன்னு தெரியாம நான் படுத்து தூங்க மாட்டேன். இப்ப என்ன பேய் பிடிச்ச மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கேன், வருஷா வருஷம் நடக்கிற விளையாட்டு தானே அப்படின்னு கேட்டா இந்த ரிசல்ட் தெரியாம நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிறான். சிவராத்திரி அன்னைக்கு தூங்குற மாதிரி முடிச்சுட்டு தோன்றது. கோழி சொல்வதென்றால் கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ. குருஜியோட கீர்த்தனம்.
இன்னொருத்தரை பற்றி பேசுறது இன்னொரு வம்பு அப்படின்னு சொல்லிட்டா இது தெரியாம பேசுவோம். அதை பற்றி என்னன்னே தெரியாம அபிப்பிராயம் சொல்லுவான். அதுவும் இந்த வயத்தரைச்சல் இல்லைன்னா ஒரு காலத்துல அந்த சப்ஜெக்ட் வயசு உள்ளவாதான் அந்த சப்ஜெக்டை பேசுவாங்கிற அந்த தரம் போய் இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பேசலாம். நாசமா போயிடும், அந்த ஃபீல்டே நாசமா போயிடும். அதனால எதை நம்புறது எதை நம்ப அந்த சப்ஜெக்ட்னா அதுல சம்பந்தப்பட்டவன் பேசினாதான் அது ரெண்டாவது கேட்கறது. வம்பு பேசுறதுக்கு ஜனங்களுக்கு அவ்வளோ ருச்சி. இதே பகவான் நாம சொன்னா கோபிகா ஜீவனஸ்மரணம்னா ஒன்றும் கண்ண பிடிக்கிறா இல்லைன்னா பேசாம இருக்கா. கோவிந்தான்னு எத்தனை பேர் சொல்றார்? கோவிந்தான்னு சொல்ல வேண்டாமா? அதுக்கு உங்களை சொல்ல வைக்கணுங்கிறதுக்கு தானே இதெல்லாம். சரந்தோ அது மாதிரி உன் நாமாவை சொல்லிண்டு அன்பாகிற சமுத்திரத்துல முழுகி உன் ரூபத்தை நினைச்சுண்டு உன் கதையை கேட்டுண்டு உன் கதையை சொல்லிண்டு யாருடைய காலம் கழியறதோ அவன் தன்யான் மன்னியே அப்படிங்கிறார். அவர்களை தான் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். கோபாலபுரத்துல வீடு இருந்ததுனால பாக்கியசாலி கிடையாது. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாதான் பாக்கியசாலி. ஏன்னா அந்த கோவிந்தாங்கிற இந்த புண்ணியம் அடுத்த ஜென்மாவுக்கு வரும். கோபாலபுரம் வீடு அடுத்த ஜென்மாவுக்கு வராது. அதான் விஷயம். நீ என்ன படிச்சாலும் என்ன சொத்து சேர்த்தாலும் என்ன விவகாரம் பண்ணினாலும் எல்லாம் இதோட சரியா போச்சு. அர்த்தமும் வாழும் அகத்து மட்டே பட்டினத்தாரோட வார்த்தை. என்ன சம்பாதிச்சாலும் எல்லாம் வீட்டோட சரியா போச்சு. கிளம்பி போறதே கூட இவருக்கு ஆசையான காரில் இவரை ஏத்தியா கொண்டு சுடுகாட்டில் இறக்கலாம். அதுக்கு ஒரு டப்பா வேண்டாம் வருது. இவர் சம்பாதிச்சு இவர் உழைப்பிட இவருக்குன்னு பிடிச்சி வாங்கின காரில் ஏற்றி விடுறாங்க. அவரை ஏற்ற மாட்டான். அந்த 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 மரிச்ச உடம்பை ஏற்றுறதுக்குன்னு ஒரு வண்டி தனியாக வச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு உன்னோட வேலைக்கு தெரிஞ்சுக்கணும். எது அடுத்த ஜென்மாவில் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த அறிவு தான் வரும். அதனால இது ஒரு நாலெட்ஜுன்னு பேரு, இது ஒரு ஞானம்னு பேரு. இது அடையிறது பக்தின்னு சொல்றோம். நாம இந்த ஞானத்தை அடையிறதுக்கு தான் மனித பிறவி. ஞானத்தினாலதான் மனித பிறவி உயர்வு. இந்த உயர்வு தாழ்வுங்கிறது நம்ம மதத்துல பேசவே இல்லை. எதை உயர்வு எதை தாழ்வுன்னு சொல்றதுன்னா யாரு அறிவு உள்ளவனோ அவன் உயர்ந்தவன், யாரு அறிவு இல்லாதவனோ அவன் தாழ்ந்தவன். இதான் இந்த விஷயம். அதனால நாம அறிவை சம்பாதிச்சுக்கணும். ஞானத்தை அறிவுன்னு தமிழ்ல சொல்றேன். ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், பக்தியை சம்பாதிச்சுக்கணும். அவர்களை தான் பாக்கியசாலிகளா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பாதிச்சுட்டவாளை பத்தி நாளைக்கு சொல்றேன். அது மாதிரி அந்த பாக்கியத்தை யாரெல்லாம் சம்பாதிச்சிருந்தவாள்ன்ற கதை நாளையிலேருந்து ஆரம்பம். நாராயணித்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை. நாளைக்கு கபிலோபதேசம், துருவ சரித்திரம், முதலிய சரித்திரங்கள் தான். பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபமவாதி மக்ன நிவர்த்திதா சேஷருதே நமஸ்தே நாராயண நாராயண இப்பதான் சொல்லியிருக்கேன். என நாராயண 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 நாரா நாராயண 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 நாரா நாராயண நாராயண. பகவான் அடையிறதுக்கு எத்தனை வழி அப்படின்னு ஒருத்தர் கேட்டா அதுக்கு பதில் கபிலோபதேசத்துல இருக்கு. எத்தனை மார்க்கம் உண்டோ அத்தனையும் சொல்ல போறாங்க. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு